இந்த சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச். அது வர பார்த்தோன்னா நான் வந்து ஒரு சரியான சங்கின்னு சொல்லலாம், சங்கியெல்லாம் தாண்டின சங்கின்னு சொல்லலாம். அப்படியா? ஆமாம். காலேஜ் போகும்போது நெத்தியில் இவ்வளோ பெருசுக்கு ஒரு திலகம், ரத்த திலகம் மாதிரி ஒரு திலகம் வச்சுருப்பேன், கையில் காப்பு போட்டிருப்பேன், கழுத்தில் ஸ்படிக மாலையெல்லாம் போட்டிருப்பேன், அதில் ஒரு லிங்கம் வேற கோத்து விட்ருக்கோம். யோகா, ராஜ யோகா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேஷன். அவுட்டர் லுக்கில் இப்போ பல பேர் அப்படி இருக்கிறாங்க, உள்ளேயும் அந்த சாமி அந்த பக்தி அதெல்லாம் அப்படியே தான் இருந்தேன். நான் ஃபுல்லாகவே பக்திமானாவே ஆன்மீக தேடல், சித்தராக மாறணும், சித்தர் மாதிரி யோகம் பண்ணணும், அது அப்படின்லாம் ரொம்ப சுற்றிக்கிட்டு இருந்தேன். இந்த ஹிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப முதல்ல படிக்க கஷ்டமாக இருந்தது. அப்போது அந்த மேன்ஷனில் ஒரு தோழர், அவங்களெல்லாம் தோழர்னு சொல்லணும்னு கூட எனக்கு தெரியாது. அவங்களுக்குள்ள தோழர்னு பேசிப்பாங்க, நாங்கள் கிண்டலாக சொல்லுவோம், யார் அந்த தோழர் குரூப்பா அப்படிம்போம். அப்படியா, சரி நான் ஒரு புக்கு தரேன், வேணா அதை படிங்க, ஓரளவு முதல்ல ஹிஸ்ட்ரியை ஒரு அவுட்லைனாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரியை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும்னா ஒரு புக்கு தரேன், அந்த புக்கை படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஓவராலாக புரிஞ்சிடும். ஒரு ஓவராலாக ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும், ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும். ஆமாம், அப்படியே ஒரு விளம்பரமா. அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து ஹிஸ்ட்ரியை படிச்சிங்கன்னா, ரெகுலராக டெக்ஸ்டாக படிச்சிங்கன்னா, அதோட கனெக்ட் பண்ணி படிக்கும்போது அப்படியே கோர்வையாக ஞாபகத்துக்கு வந்துடும் அப்படின்னு. படித்து முடிச்சுட்டு பார்க்குறேன், மணி பார்த்தா காலையில் 5 மணி. எனக்கு என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாதுமா, எனக்கு மந்திரிச்சு விட்ட மாதிரி ஆகிட்டேன். அப்படியே அந்த புக்கை வச்சுட்டு ரூமை கூட பூட்டவே இல்லை, அப்படியே கிளம்பி போகிறேன். அப்படியே கால் போன போக்கில் நடந்து போயிட்டே இருக்கிறேன். இவ்வளோ தூரம் ஏண்டா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பார்த்துட்டுங்க அப்போ தான் கையில் பார்த்தா காப்பு, ஒய்யால் இது ஒன்று தான் கேடு அப்படின்னு அதை பிடிங்கி தூக்கி அங்கே ஒரு குப்பை தொட்டியில் போட்டு, சந்திரபவன்னு நினைக்கிறேன் அந்த ஹோட்டல் பேர், அங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று உண்டு, அந்த வாசலில் ஒரு குப்பை தொட்டி அதை கழட்டி போட்டு, ஸ்படிக மாலைகள் எல்லாத்தையும் கழட்டி அங்கேயே குப்பை தொட்டியில் போட்டு, என்னடா ஹிஸ்ட்ரி படிக்க போயிட்டு பக்தி தூக்கி போட்டேன்றீங்களா? அதுக்கு காரணமான புக்கு என்ன? அந்த புக்கு பேர் வந்து ஹூ ஆர் சூத்ராஸ், ரிட்டன் பை B.R. அம்பேத்கர். அந்த புத்தகம் வந்து நான் படிக்கும்போது எனக்கு 27 வயசு. 27 ஆண்டுகளாக என் மண்டைக்குள்ளே இருந்த மதம் சார்ந்த, புனிதம் சார்ந்த அழுக்குகள் பூரா அன்றைக்கி ஒரே நைட்டில் வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ண மாதிரி வெளுத்து வெளியே வந்துருச்சு. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு தெரியுமா? என்ன சொல்கிறாரு? நிறைய சொல்கிறாரு. நீங்கள் படிங்க அப்படின்னு கொடுங்க அப்படின்னு வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அதாவது ஒருவேளை நான் அம்பேத்கரை படிப்பதற்கு முன்பாக பைபிளை படிச்சிருந்தேன்னா, ஒருவேளை மதம் சார்ந்த பார்வை எனக்கு வந்திருக்கலாம், இல்லை மதத்தின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்திருக்கலாம். இப்போ தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் 3 பாகமாக வரப்போகுது. ஏதான் நான் சொன்னேன் கடைசியாக அறிவிப்பு சொல்கிறேன் அப்படின்னு. நண்பர்களை சந்திக்கலாம். நிறைய நண்பர்கள் ஃபேன் மீட் வைங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதை நம்மளுடைய சந்திப்பை ஃபேன் மீட் என்று கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. நீங்கள் ஃபேன்லாம் கிடையாது, நீங்கள்லாம் என்னுடைய வாசகர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இதை நடத்துவோம். வரக்கூடிய 23 மே மாதம் சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை நாம் சந்திக்கலாம். இது நடக்க போகிற இடம் VGP பீச் ரிசார்ட்டு. தோழர் அமுதாவை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணுங்கள். முன்பதிவு கட்டணம் மற்ற விவரங்கள்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்தீங்கன்னா காலை முதல் மாலை வரை சந்திக்கலாம். உணவு மற்ற எல்லா ஏற்பாடுகளும் அங்கேயே செய்யப்படும். இன்றைய முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா 50 பேருக்கு மேலே அனுமதி கிடையாது. அதுக்கு மேலே இருந்தால் கொசகசன்னு கூட்டமாயிடும். உங்களை யாராலையும் என்னோட தனிப்பட்ட முறையில் பேச முடியாது. அதிகபட்சமே 50 நபர்கள் அப்படின்ற எண்ணிக்கையில் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். தோழர் அமுதாவை 7538877064 இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு இன்றைக்கே முன்பதிவு செய்யுங்க. அதுக்கப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னா இடம் முடிஞ்சிடும். ஸோ ஏமாற்றத்தை தவிர்க்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ பிரிண்ட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். பார்வையாளர்கள் ஒரு சின்ன விஷயம்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம தொடர்ந்து வரலாறு குறித்து பல தகவல்கள் வந்து நம்ம பேசிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி நம்ம கிருஷ்ணவேல் சாரோட வரலாறு தான் நம்ம பேச போகிறோம். கிருஷ்ணவேல் சாருக்கு என்ன வரலாறு இருக்க போகுது அப்படின்றது நான் பர்சனலாக நிறைய பழகி பார்த்துருக்கேன். அவர்கிட்ட நீங்கள் ஹிஸ்ட்ரி பேசலாம், ஃபினான்ஷியல் அட்வைஸ் கேட்கலாம். நான் பார்த்து வியந்த விஷயங்கள் அவர்கிட்ட நிறைய இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு வந்தேன். சொல்லுங்கள். இப்போது நான் யூடியூப்லேருந்தே வரேனே. இப்போ யூடியூப்பில் கிருஷ்ணவேல்னு போட்டால் அது பக்கத்தில் நிறைய டேக்ஸ் வரும். நான் என்ன வந்து உங்களை பற்றி சர்ச் பண்ணுறாங்க அப்படின்றது. குறிப்பாக நான் கேட்கணும்னு நினைக்கிறது, கிருஷ்ணவேல் அப்படின்னு போட்டால் பின்னாடி இஸ்லாம்னு வருது, கிருஷ்ணவேல் பைபிள் அப்படின்னு வருது, கிருஷ்ணவேல் சங்கர் அப்படின்னு வருது, சினிமா குறித்து கிருஷ்ணவேல் சினிமா அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. நீங்கள் கூடுதலாக இஸ்லாம், பைபிள்
அப்படின்னு அது உள்ள எப்படி போனீங்க? அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு கேட்கணும்னு இருந்தது. ஓவரால் உங்களோட யூடியூப்ல என்ட்ரி, உங்களுடைய பர்சனல் லைஃப் அது எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணணும் மக்களுக்கு. அதாவது பிளண்ட்டாக நான் எங்கே ஏதாவது தொடங்கினேன்னு வச்சிங்களேன், தலையும் புரியாது வாலும் புரியாது. எல்லாத்துக்குமே ஒரு எவல்யூஷன் ஒன்று இருக்குது, ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த பரிணாம வளர்ச்சியில் தான் ஒருத்தர் வந்து ஒரு ஷேப்புக்கு உருவாவாங்க. அதுக்கு அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், அவங்க படித்த பள்ளிகள், கல்லூரிகள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, இப்படி பல இன்ஃப்ளூயன்சஸ் சேர்ந்து தான் வரும். சொன்னால் நிறைய பேர் சிரிப்பாங்க. 10th படிக்கிற வரை எனக்கு சாதின்னு ஒன்று தெரியவே தெரியாது. 10th எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா, கிளாஸில் வாத்தியார் வந்து கேட்டார், அப்பா உன் கேஸ்ட் என்னப்பா அப்படின்னார். சரியாக காதில் விடாமல் நான் 10th சார் அப்படின்னேன். நான் கிளாஸுன்னு கேட்குறாருன்னு நினச்சிக்கிட்டு. இப்போ கேஸ்ட்டுன்னா ஜாதிப்பா, உன் ஜாதி பேர் என்னன்னு தெரில சார் அப்படின்னேன். இல்லை, அந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காங்க அவங்க வாழ்க்கையில். இல்லை அது ஒன்று இருந்தது எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வரேன். என்னென்னா அவங்க கேட்டது எதுக்குன்னா, அந்த டிசி கொடுப்பாங்கல்ல, டிசிலாம் இப்போ எழுதி கொடுப்பாங்க இந்த கேஸ்ட்டு அப்படின்னு. அதில் எழுதுறதுக்காக அவங்க கேட்டாங்க. எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. தெரியலையா, என்னப்பா சொல்கிறேன், உங்கள் அப்பாட்ட போய் கேட்டு வா அப்படின்னாங்க. மறுநாள் வந்து வீட்டுக்கு வந்தோடனே அப்பாட்ட கேட்டேன். அப்பா ஒரு காஸ்ட் பேர் சொன்னார். உடனே போய் ஸ்கூலில் சொன்னேன், சர்டிஃபிகேட்டில் எழுதி கொடுத்தாங்க. அப்போ 15 வயது வரை எனக்கு காஸ்ட்டுனா என்னன்னே தெரியாதுன்னா அதுக்கு காரணம் என்ன? எங்கள் அப்பா வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான கவர்மெண்ட் ஆஃபீஸர். என்ன சார் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க? அவர் ஸ்ட்ரிக்டான கவர்மெண்ட் ஆஃபீஸர்னால் எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான கவர்மெண்ட் ஆஃபீஸர்னால் 35 வருஷம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தார். என்ன வேலை பார்த்தாரு? கூட்டுறவுத்துறையில் டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார். அவர் மொத்தம் வேலை பார்த்த ஊர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 40. மொத்தம் வேலை பார்த்த காலம் 35, வேலை பார்த்த ஊர்களின் எண்ணிக்கை 40. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால இவர் காசும் வாங்க மாட்டார், யாரையும் வாங்கவும் விட மாட்டார். அங்கே கீழே இருக்கிறவெல்லாம் சேர்ந்து எங்கேயாவது ஆளை எழுதி கொடுத்து மாற்றி விட்ருவாங்க. இப்படி நான் பிறக்கும்போது எங்கள் அப்பா வேலை பார்த்துட்டு இருந்தது கோயில்பட்டியில். எனக்கு ஒரு 3 வயசு ஆகும்போது திருநெல்வேலிக்கு வந்துட்டார். திருநெல்வேலியில் ஒரு ஸ்கூலில் எல்கேஜி படிக்கிறேன். குமர குருபரர் மழலையர் வளர்ப்பு பள்ளி, இதுதான் அந்த ஸ்கூலோட பேர். அப்போல்லாம் எல்கேஜி யூகேஜி ஸ்கூலுக்கு இங்கிலீஷில் பேர் வைக்கணும்னு கூட தெரியாது மக்களுக்கு. அந்தளவுக்கு அப்பாவியாக இருந்த காலம். நான் பிறந்தது 1970. சரியா? போன ஏப்ரல் 16ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள். வர ஜூன் வந்து என்னுடைய திருமண நாள். பிறந்த நாள் அன்றைக்கி நம்ம பார்வையாளர்கள் நண்பர்கள்லாம் நிறைய பேர் ஒன்றா மீட் பண்ணலாம் சார், மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிறந்த நாள் அன்றைக்கி மீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே எலெக்ஷனை தள்ளி வச்சிட்டாங்க. அதனால் அந்த எலெக்ஷன் அறிகுறியில் வேணான்னு விட்டோம். இப்போ இந்த மே மாதம் ஒரு நாள் சந்திக்கலான்னு இருக்கோம். அதை பற்றின அறிவிப்பு என்னென்னு பின்னாடி சொல்கிறேன். அப்போது எல்கேஜி அங்கே படிக்கிறேன். யூகேஜி படிக்கும்போது எங்கே போகிறோன்னா திருவள்ளூருக்கு வந்துட்டோம். சரியா? திருவள்ளூரில் இருக்கும்போது எனக்கு ஒரு தங்கை. அந்த குழந்தை வந்து அப்போ வந்து 1.5 வயசு இருக்கும். அந்த குழந்தை வந்து அந்த 1.5 வயசு இருக்கும்போது இறந்துருச்சு. அப்போ வந்து டயரியாவில் இறந்துருச்சுன்னொடனே எங்கள் அம்மா ரொம்ப சோகமாயிட்டாங்க. எங்கள் அம்மா சோகமாயிட்டாங்கன்னொடனே ஊர்லேருந்து எங்கள் சித்தியை கூப்பிட்டு வந்தாங்க. எங்கள் சித்தி வந்தால் அப்போ 8ஆம் கிளாஸ் படிச்சுட்டு ட்ராப்பு அவங்க. 13 வயசு பொண்ணு அவங்க. அப்போ அவங்க வந்து கூட இருந்தாங்க. ஒரு 8 மாதம் 9 மாதம் இருந்திருப்பாங்கன்னு நினச்சிக்க. அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அந்த டைம் அவங்க தான் என்னை டெய்லி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு கூப்பிட்டு வர்றது இதெல்லாம் பண்ணுவாங்க. அதை முடிச்சு 1ஆம் கிளாஸ் வரும்போது எங்கே வந்துட்டோம்னா ஆம்பூருக்கு வந்துட்டோம். ஆம்பூரில் இருந்து தொடங்குவோம். இப்போ உங்கள் பேர் கிருஷ்ணவேல், அதை வச்சதுக்கான காரணம் தான். இப்போ எல்லா கமெண்ட்லையுமே கம்பல்சரி கேட்டுருவாங்க, இவ்வளோ பேசுகிறியா, உன் பேர் மட்டும் கிருஷ்ணவேல்னு வச்சுன்னு இருக்கிற அப்படின்ட்டு. அது எதுக்காக வச்சாங்க? அது ஒன்றும் கிடையாது. கிருஷ்ணன்றது எங்கள் தாத்தா பேர், வேலம்மாள்ன்றது எங்கள் பாட்டி பேர். அதனால கிருஷ்ணன் வேல் ரெண்டுத்தையும் சேர்த்து கிருஷ்ணவேல், அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி பெரிய ஜோசியம் பார்த்தோம், நியூமராலஜி பார்த்து அந்த இதில் அந்த கர்மாந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, சாமி பேரை வந்து வச்சுட்டு பெரியாரிஸ்டாக இருக்கு. இது சாமி பேர் கிடையாது, எங்கள் தாத்தா பேர். தாத்தா பேர் கிருஷ்ணன், பாட்டி பேர் வேலம்மாள். வேலம்மாள்லேருந்து வேலு, கிருஷ்ணன். அதுலேயும் எங்கள் அம்மாவுக்கு என்ன வருத்தம்னா, எங்கள் தாத்தாவுக்கு ஆக்சுவலாக 3 ஒய்ஃபு. முதல் ஒய்ஃப் வந்து பரமம்மாள்னு பேர்.
2வது ஒய்ஃபு முத்தம்மாள், 3வது ஒய்ஃபு வேலம்மாள். பெரிய பணக்காரர் போல் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அந்த காலத்தில் எல்லாம் சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க. பாட்டி வந்து ஒரு பையன் பிறந்தோடனே இறந்துட்டாங்க. அதனால் 2வது கல்யாணம் பண்ணார். 2வது கல்யாணத்தில் எங்கள் 2 பெரியப்பா, ஒரு அத்தை, கடைசி பையன் எங்கள் அப்பா. அது ஜன்னி வந்து எங்கள் அப்பாவுக்கு 1 வயசு இருக்கும்போது அந்த அம்மாவும் இறந்துட்டாங்க. வேலம்மாள் வந்து எங்கள் அப்பாவுக்கு வளர்ப்பு தாய் தான், சின்னம்மா. ஆனாலும் சின்ன வயசுலேருந்து நம்மளை அவங்க தான் வளர்த்தாங்கன்னு அந்த சின்னம்மாவோட பேரை வச்சார். எங்கள் அம்மாவுக்கு என்ன வளர்த்தனா, பெத்த அம்மா முத்தம்மாள் பேரை வச்சு முத்துகிருஷ்ணன் வச்சுருந்துருக்கலாமே அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு ஒரு கடுப்புன்னு வச்சிங்களேன். எங்கள் அம்மாவுக்கு அந்த மாமனாரையும் பிடிக்காது, மாமியாரையும் பிடிக்காது. அதனாலேயே என்ன பேர் சொல்லியே கூப்பிட மாட்டாங்க. பேர் சொல்லியே கூப்பிடுவாங்க. எங்கள் சொந்தக்காரங்க மத்தியெல்லாம் கிருஷ்ணவேல்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது. கண்ணன்னு சொன்னால் தான் தெரியும். அதுக்கு ஒரு இது வச்சுக்கிட்டாங்க எங்கள் அம்மா, ஒரு சாக்கு. இப்போ மாமனார் பேரெலாம் சொல்லி கூப்பிடக்கூடாது. இவங்களுக்கு மாமனார் மேலேயும் மாமியார் மேலேயும் காண்டு. அந்த காண்டுக்காக என் பேரையே மாற்றிட்டாங்க. ஏன்னா ஸ்கூல் பக்கத்தில் மற்ற இடத்துல கிருஷ்ணவேல்னு தெரியும். எங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் கிருஷ்ணவேல்ன்ற பேரே யாருக்கும் தெரியாது, கண்ணன்னு தான் தெரியும். ஸோ இப்படியாக ஆம்பூரில் ஃபஸ்ட்டு 1ஆம் கிளாஸு, 2ஆம் கிளாஸு ஆரணி, 3ஆம் கிளாஸு திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் கார்மல் கிண்டர் கார்டன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலு. அங்கே தான் போய் 3, 4, 5 படிக்கிறேன். அதுக்குள்ளே எங்கள் அப்பாவுக்கு மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டே தான் இருக்குது. எல்லாம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியான்றதுனால அவர் டெய்லி போயிட்டு வந்துடுவார். அப்புறம் 6, 7, 8 அதுவும் திருவண்ணாமலை. அப்போ டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு அங்கே ஒரு ஸ்கூல் இன்றைக்கும் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஸ்கூலு. 1800களில் தொடங்கப்பட்ட ஒரு பழமையான ஒரு ஸ்கூல். அப்புறம் ரொம்ப நாள் அதிகமாக இருந்த ஊருன்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலை 6 ஆண்டுகள். 8ஆம் கிளாஸ் 13 வருஷத்தில் 6 வருஷம் ஒரே ஊராக இருந்தது அந்த ஒரு இடம்தான். ஆனால் அதுக்குள்ளே நான் வந்து ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக மாறிட்டேன். என்னென்னா, எங்கள் அம்மா வந்து அந்த குழந்தை இறந்த சோகத்திலே இருக்கிறாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை பேம்பர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என் கூட பேசுறதுக்கு ஆள் இல்லை. வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எங்கே கிடைக்கும்? பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கிறப்பெல்லாம், அப்போ 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னோட அடுத்த தங்கச்சி, இப்போ இருக்கிற தங்கச்சி பிறந்துட்டாங்க. கை குழந்தை. நான் வந்து 11th போகும்போது அவன் 1st ஸ்டாண்டர்ட் போகிறான்னு வச்சுக்கோங்க. எனக்கும் என் தம்பிக்கும் 10 வயசு டிஃப்ரென்ஸு. இப்படி அதுக்குள்ளே வந்து நான் 8th வந்தாச்சுன்னொன்னே பெரிய பையன் ஆகிட்டேன்னு விட்டாங்க. எனக்கு நம்ம அந்த ஸ்கூலில் போய் சேர்ந்த ஒரு வருஷத்துலேயே என்ன ஆகிப்போச்சுன்னா மஞ்சகாமலை வந்துடுச்சு. மஞ்சகாமலை வந்து ஒரு 40 நாள் ஸ்கூலுக்கே போகல. அந்த டைமில் எங்கள் அப்பாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. போஸ்டிங் போடலைன்னா வீட்டில் தான் உட்காந்துருப்பார். எந்த ஆஃபீஸ்க்கும் அதாவது இந்த ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர், எந்த ஆஃபீஸ்னு பின்னாடி அறிவிக்கப்படும் அப்படின்ட்டாங்க. அவர் ஒரு 3 மாதம் வீட்டில் தான் இருந்தார். அந்த 3 மாதம் சம்பளம்லாம் வந்துடும், ட்ரெஷரியிலேருந்து சம்பளம் வந்துடும் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ன்றதுனால. ஆனால் போஸ்டிங் இல்லாமல் இருக்கார். அப்போ அவர் போர் அடிக்குதுன்னு என்ன பண்ணுவார், காலையிலையும் மத்தியானமும் அங்கே ஒரு படிப்பகம் இருக்கும். படிப்பகம்னா எப்படின்னா, லைப்ரரின்னு ப்ராப்பர் லைப்ரரின்னு சொல்ல முடியாது. ஒரு ஹால் இருக்கும், மேலே கூரை கொட்டை போட்டிருப்பாங்க. டெய்லி பேப்பர்ஸ் வரும். காலையிலேயும் சாயங்காலமும் நாளிதழ்கள் வரும். அப்புறம் வார இதழ்கள், மாத இதழ்கள்லாம் அங்கே ஒரு கொடி மாதிரி கயிறு கட்டி தொங்க விட்ருப்பாங்க, எடுத்து படிக்கலாம். அப்போது 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்ன போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கூட போவேன். அங்கே போய் உட்காந்து அம்புலி மாமா இதெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி 5ஆம் கிளாஸ் வரும்போது ஆனந்த விடன் குமுதம்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே அந்த படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. இங்கே யார் கூடயும் பழகிறதுக்கு நம்மளை சேர்த்துக்கவும் மாட்டாங்க. சேர்த்துக்கிட்டால் தான் நம்ம கோலி குண்டெல்லாம் ஆடி விளையாடிலாம் பழக முடியும், நமக்கு விளையாடவும் வராது. சரி, அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மற்றவங்க கூட சேர்ந்து விளையாடணும் அப்படின்றதே பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் 9th 10th இது தென்காசி வந்தாச்சு. ஸோ இப்படி அப்போ இருந்தே புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கிற பழக்கம் வருது. அதுலேருந்தே என்ன ஆகிடுதுன்னா, எங்கள் வீட்டில் வந்து இன்னொரு நல்ல விஷயம். எங்கள் அப்பா வந்து அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வார இதெல்லாம் வாங்குறது வந்து காஸ்ட்லியான அஃபேர். அதனால் வாங்குறப்போ என்ன பண்ணுவாங்க, எதையும் இடைக்கெல்லாம் போட மாட்டாங்க. அதில் தொடர் கதை அதெல்லாம் வரும்ல, அதெல்லாம் பூரா கிழிச்சு என்ன பண்ணுவாங்க, பைண்டிங்னா வேறு பைண்டிங்லாம் கிடையாது, சும்மா ப்ரௌன் கலர் பேப்பர் வாங்கி முன்னாடி பின்னாடி வச்சுட்டு, இல்லைனா அந்த ஏதாவது ஒரு அட்டைப்படம் வச்சுருந்தாங்கன்னா அந்த அட்டைப்படத்தை எடுத்து முன்னாடி பின்னாடி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, நல்ல இவ்வளோ திக்னஸுக்கு ஊசி வச்சு ஓட்டை போட்டு கோணி ஊசி வச்சு டொயின் நூல் போட்டு தச்சு வச்சுருவாங்க. ஹோம் மேடு புக்காக இருக்கும். அது வந்து எங்கள் வீட்டில் ஒரு பெரிய மரப்பெட்டி ஃபுல்லாக இருந்தது அந்த புக்ஸ் எல்லாம். அது வந்து தொடர் கதைகளாகவே இருக்கும், தொடராக வந்திருக்கும். அதெல்லாம் மொத்தமாக ஒரு நாவல் மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படியே எடுத்து நம்ம அப்படியே படிச்சுட்டே போகலாம். அது மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு பெரிய 2 பெட்டி ஃபுல்லாக அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ வாசிக்கும் பழக்கம் வந்து ஆரம்பித்தோடனே
நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், லைப்ரரி இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து வீட்டிலே இருக்குது. ஆனால் வீட்டில் இருந்தே அந்த புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறேன். 8th வரும்போதே பார்த்தீங்கன்னா சாண்டிலியன் கதையெல்லாம் படித்து முடிச்சிட்டேன். இது மாதிரி இப்போ சாதாரணமாக அந்த ஒரு டீனேஜில் வந்து என்னெல்லாம் பசங்க செய்வாங்களோ அதில் எதுவுமே எனக்கு தெரியாதுன்றது தான் பிரச்சனை. தெரியாதுன்றதை விட ஆப்ஷன்ஸ் கிடையாது. அப்போ என்ன ஆகுது, நான் 8th வரும்போதே எத்தனை ஊர் மாறி வந்துடுச்சு பாரு. அப்புறம் 9th வந்து தென்காசிக்கு போகிறேன். ஸ்கூல் வந்து செங்கோட்டையில் எஸ்எம்எஸ்எஸ் பாய்ஸ் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு பேர். ஸ்ரீமூலம் சஷ்டி அப்த பூர்த்த சட்டநாத கரையாளர் அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளி, இதுதான் ஃபுல் நேமு. அது எஸ்எம்எஸ்எஸ் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, நாங்கள் அங்கே போகும்போது எப்போ போகிறோன்னா 84 போகிறோம், 1984. அப்போ பார்த்தீங்கன்னா தென்காசியில் 2 ஸ்கூல் தான் இருக்குது, ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலு ஒரு பாய்ஸ் ஸ்கூலு. 2த்துலேயுமே தமிழ் மீடியம் தான் உண்டு, இங்கிலீஷ் மீடியம் கிடையாது. இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு இருக்கீங்க? நான் முதல்லேருந்து எல்கேஜிலேருந்து இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ இங்கிலீஷ் மீடியம் வேறு எங்கேயும் இல்லை, செங்கோட்டையில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த செங்கோட்டையில் அந்த ஒரு ஸ்கூலில் தான் இருக்குது. அப்போ டெய்லி இங்கேருந்து பஸ்ஸில் போகணும், தென்காசியிலேருந்து பஸ்ஸில் போய் செங்கோட்டைக்கு போய் படிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வரணும். காலையில் பார்த்தேன்னா ஸ்கூல் 9:30 மணிக்கு, நான் 7:45 8 மணிக்கு கிளம்பணும். கிளம்பி தென்காசியை சேர்ந்தவர்களுக்கு தெரியும் அந்த இடம், நான் சொல்கிற இடம் தென்காசியில் ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. அது வந்து ஊர் எல்லையிலே இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் வந்து ஊருக்கு நடுவில் இருக்கும். இங்கேருந்து நடந்து போகணும், டவுன் பஸ்ஸெல்லாம் வராது. அது கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு 1.5 இல்லை 2-3 கிலோமீட்டராக இருக்கும். இங்கேருந்து நடந்து சாப்பாடு கீப்பாடெலாம் கட்டிக்கிட்டு இங்கேருந்து போக வேண்டிதான். நடந்து போனோம்னா அது 2 பஸ்ஸு வரும். அந்த மொதல் பஸ்ஸை விட்டோன்னா போச்சு. 2வது பஸ்ஸு காஸ்ட்லி, அது வந்து குற்றாலம் வழியாக சுற்றிட்டு போவோம். இப்படியே அது ஒரு 2 வருஷம் ஓடிச்சு. 11th படிக்கும்போது அங்கேருந்து திருநெல்வேலிக்கு மாறி வரும். 11th திருநெல்வேலி வந்து சாப்டர் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அங்கேயும் பசங்க நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. அதில் ஒரு சின்ன குரூப் மட்டும் கொஞ்சம் அகாமடேட் பண்ணாங்க. அந்த குரூப்பில் வந்து நம்மளும் ஒரு கெத்து அப்படின்னு காட்டணுன்றதுக்காகவே அவங்க கூட சேர்ந்து தம்மடிக்க ஆரம்பித்தேன். தம்மடிக்க ஆரம்பித்து 2வது நாள் வீட்டில் மாட்டிக்கிட்டேன் எங்கள் அம்மாட்ட. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இது நடக்கிறது வந்து +2 அப்போ. அன்னையிலேருந்து இன்றைக்கி வர சொல்கிறேன், இன்றைக்கி இல்லை 2011 வரேன்னு வச்சுங்க. 2011 எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. நான் சொல்கிறது எப்போ 87 தொடங்கி 2011 வரை என் தந்தையார் ஒரு நாள் கூட ஏன் தம்மடிச்சேன்னு கேட்டதே கிடையாது. ஒரு நாள் கூட கேட்டது கிடையாது. அதாவது நீங்களாம் பார்க்குற இவ்வளோ புத்திசாலியாக பேசுகிறாரு அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நானும் ஒரு சராசரியான ஒரு மனுஷன்தான். என்னிடமும் எல்லா குற்றம் குறைகள் எல்லாமே இருந்தது. 12th ஒரு 4-5 பொண்ணுங்களை சைடு லவ் பண்ணிலாம் பார்த்தேன். எல்லாம் ஒன் சைடாகவே போய் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதோட காலேஜும் முடிஞ்சு போச்சு. நீங்கள் காலேஜில் இல்லை, இப்போ அக்கம் பக்கத்துலன்னு வைங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நமக்கு வந்து இந்த பழகிற ஸ்கில் கிடையாது. இப்போ சென்னைக்கு எப்போ வரீங்க? சென்னை லைஃப் எப்படி? நான் காலேஜ் முடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஒரு பேப்பர் வந்து அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு. அது ஏன் அட்டெம்ப்ட் ஆகுதுன்னு, அது காலேஜ் படித்த கூத்தே ஒரு பெரிய கூத்து. என்னென்னா, நான் எப்படியும் எம்பிபிஎஸ் போகணுன்றது தான் என்னோடய கனவு. அப்போல்லாம் கட் ஆஃப் மார்க்லாம் உண்டு. கட் ஆஃப் எல்லாம் எனக்கு 2 மார்க் கம்மி, 2 மார்க்கில் போயிடுச்சு. அப்போ ரஷ்யாவில் வந்து ஒரு இன்டர்கல்ச்சுரல் எஜுகேஷ்னல் ப்ரோக்ராம்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது ரஷ்யாவிலேருந்து ஒரு 40 மாணவர்கள், இந்தியாவிலேருந்து ஒரு 40 மாணவர்கள். இந்த 40 மாணவர்கள் ரஷ்யாவுக்கு போகணும். அந்த 40 மாணவர்கள் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் இருக்க மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து படிப்பாங்க. இந்த அங்கே வர்ற மாணவர்களுக்கு ரஷ்யா செலவு பார்த்துக்கும், இங்கே வர்ற மாணவர்களுக்கு இந்தியா செலவு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட். அப்போ எங்கள் அப்பா தருமபுரியில் இருக்கார். சரியா? நாங்கள் திருவண்ணாமலையில் திருநெல்வேலியில் இருக்கோம். எங்கள் அம்மா நான் எங்கேயுமே வரல, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டாங்க. இதை வந்து முதல்ல சொல்லியிருந்தா நான் திருநெல்வேலியே இருந்து ஒழுங்காக திருநெல்வேலியே படிச்சுருந்துருப்பேன் சின்ன வயசுலேருந்தே. அப்போ சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, என் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து எல்லார் கூடயும் பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பாயிடுச்சு. எனக்கு பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு ஊர், ஒவ்வொரு ஸ்கூலு, ஒவ்வொரு வீடுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் போச்சு. நான் ஃபுல்லாக படிக்கிறதுன்னா பாடம் படிக்கிறதும் நல்லா தான் படிப்பேன். என்ன ஒன்று, ஃபுல்லாக எழுதணும்னு எனக்கு தெரியாது. 65 மார்க் மேலே எழுத மாட்டேன். 100 மார்க்கும் எனக்கு தெரியும், ஆனால் 65 தான் எழுதுவேன். ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கணும்னு சொன்னாங்கன்னா 65 எழுதிடுவோம், வந்துடுவோம்னா டிகிரி முடிக்கும்போது நான் 62%. அந்த 60க்கு மேலே வாங்கினா அது 62% வாங்கிட்டேன். ஆனால் ஃபுல்லாக எழுதி 80%லாம் வாங்கலான்றதே தெரியாது. அப்படி ஒரு அப்பாவியாக முட்டாளாக இருந்திருக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன்.
அப்போ வந்து ரஷ்யாவுக்கு போகணும் நான் உட்காந்துருக்கிறேன். எங்கள் அம்மா அலோவ் பண்ண மாட்டேன்னு இருந்தாங்க. எங்கள் அப்பா அந்த நேரத்தில் வரவும் இல்லை. நான் லெட்டர் எழுதி போட்டு எங்கள் அப்பா வந்து அதுக்குள்ளே அட்மிஷன் கார்டு கொடுத்துருக்காங்க. அட்மிஷன் கார்டெலாம் வந்துருச்சு. போய் பணத்தை கட்டணும். போய் அந்த ஃபார்மாலிட்டிஸ் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். அது எங்கள் அம்மா விடவே மாட்டேன்ட்டாங்க. எனக்கு தனியாகவும் போக தெரியாது. மெட்ராஸில் வந்து தான் கொடுக்கணும். எங்கள் அப்பா வந்தார். அதுக்குள்ளே டேட்லாம் முடிஞ்சு போச்சுன்னொன்னே, சரி டேட்லாம் முடிஞ்சு போச்சு போ அப்படின்ட்டு. அதுக்குள்ளே காலேஜில் சேர்ந்தாச்சு. நம்ம ஃபுல்லாக ஒரே நினப்பு, நம்ம ரஷ்யா போயிடுவோம்னு. ஃபஸ்ட்டு செமஸ்டரும் ஒழுங்காக படிக்கல, செகண்ட் செமஸ்டரும் ஒழுங்காக படிக்கல. முதல் செமஸ்டரில் இங்கிலீஷை தவிர மீதி எல்லா படமும் அவுட்டு. செகண்ட் செமஸ்டரில் 4 படமுமே அவுட்டு. 4 படம் அவுட்டுன்ற மட்டும் இல்லை, கடைசி 2 எக்ஸாமுக்கு நான் போகவே இல்லை, எக்ஸாமுக்கே போகல. இப்படியெல்லாம் கூத்தாகி எங்கள் அப்பா பணம் 3வது செமஸ்டர் வந்தாச்சு, ஃபீஸ் கட்டினாங்க. நாங்கள் முதல் 2 செமஸ்டர் இன்னும் மார்க்கே வரலன்ற, மார்க் வந்ததுக்கப்புறம் கட்டலான்ட்டாரு. நான் மார்க்கை காட்டாமல் ஒழிச்சு வச்சுருந்தேன். அப்புறம் அந்த கொண்டு போய் மார்க்கெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கு அடியெல்லாம் வாங்கிவிட்டு, அடித்தது மார்க் ஃபெயில் ஆனதுக்கு இல்லை, பொய் சொன்னதுக்காக தான் அடித்தார். எங்கள் அப்பா வாழ்க்கையில் நான் அடித்தது 2 தடவை தான். 2 தடவையும் பொய் சொன்னேன்னு தான் அடிச்சிருக்கிறாரு தவிர தப்பு செஞ்சேன்னு அடித்ததில்லை. இது 2வது முறையை வாங்கின அடி வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது. இப்போ பொலிட்டிக்கல் லைஃப் உள்ள எப்படி வரீங்க, பெரியார் எப்படி? அதெல்லாம் பின்னாடி வரேன். இங்கே தான் ஒரு லைஃப் சேஞ்ச் ஆகிற இடம். என்ன ஆகுதுன்னா, 3வது செமஸ்டரில் 5 பேப்பரு, அதுக்கு முன்னாடி 4 நாள் 8 பேப்பர், 13 பேப்பருக்கும் பணம் கட்டி 3வது செமஸ்டரில் பரீட்சை எழுதுகிறேன். ரிசல்ட் வித்தேல்டுன்னு போட்டு வந்துடுச்சு. என்னென்னா, நான் லேட்டாக போய் கட்டினேன்ல, அதனால் அது யூனிவர்சிட்டிக்குள்ளே அக்கௌண்ட்ஸில் போகல. ஹால் டிக்கெட் யூனிவர்சிட்டிலேருந்து வரல. காலேஜில் ஒரு ஹால் டிக்கெட் கொடுத்து எழுத சொன்னாங்க. அப்ரூவ்டு ஹால் டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வித்தேல்டுன்ட்டாங்க. எங்கள் அப்பா, அதெல்லாம் நீ போய் சொல்ல, ஏதாவது ஏமாத்தலான்னு பார்க்குற, அந்த 13 பேப்பரும் மறுபடியும் 4th செமஸ்டரில் எழுதுன்ட்டார். 4th செமஸ்டரில் ஒரு 5 பேப்பரு, பழசு ஒரு 13, 18 பேப்பரு 4th செமஸ்டரில் எழுதுகிறேன். ஓஜி ட்ராகனா எழுதுனா 4th செமஸ்டர்லேயும் ரிசல்ட் வரல. சரின்ட்டு இந்த 13 + 5 18 ப்ளஸ் 5வது செமஸ்டர், 5வது செமஸ்டரில் 3 பேப்பர், 4 பேப்பர், 22 பேப்பர் எழுதுகிறேன் பணம் கட்டி. ரிசல்ட் வரல. ஏன், எதனால்? எங்கள் அப்பா, நீ ஒழுங்காக எழுதிருக்க மாட்டேன்னு. அதெல்லாம் முடியாது, எத்தனை வாட்டி எழுதுறது ஒரே எக்ஸாம், நான் யூனிவர்சிட்டியில் போய் கேட்டு வரேன் அப்படின்னு. சரி போ அப்படின்னாரு. யூனிவர்சிட்டியில் போய் யாரை கேட்கணும் எதுவுமே தெரியாது. நேராக ஒரு பஸ்ஸை பிடிக்கிறேன் மதுரைக்கு. அங்கே மதுரை வந்து எங்களுக்கு ட்ராவல் டைம் வந்து 3 ஹவர்ஸ் என்னவோ தான் வரும். 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் சம்திங், 147 கிலோமீட்டர் தான். கிளம்பி நேராக போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கே எப்படி போகணுன்னு யூனிவர்சிட்டிக்கு வழியெல்லாம் கேட்டு ஏதோ ஒரு டவுன் பஸ் எல்லாம் பிடிச்சி அப்படியே தடுமாறி போய் செக்யூரிட்டியில் ஆரம்பித்து என் ரிசல்ட் வரலங்க, யார்கிட்ட போய் கேட்கணும் இப்படியே கேட்டு எப்படியோ உள்ளே போய் கடைசியாக போனோடனே அங்கே ஒருத்தர் உட்காந்து, நீ தானே அந்த கிருஷ்ணவேலை அப்படின்னாரு. ஆமாம் சார். ஒரே பரீட்சை எத்தனை வாட்டியாக எழுதுவேன்? எனக்கு ரிசல்ட் வரல சார். அது ரிசல்ட் வரலன்னா இங்கே வந்து கேட்கணும் அப்படின்னு. சரிங்க சார், இங்கே வந்துட்டேன் சொல்லுங்கள். ஒரே பரீட்சையை 3 தடவை எழுதியிருக்கேன், எந்த ரிசல்ட்டை நான் அனௌன்ஸ் பண்ணுறது? வேறு ஏதாவது 2 ரிசல்ட் எனக்கு வேண்டாம், இந்த ரிசல்ட்டை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடு அப்படின்னாரு. அதாவது இப்போ 3வது செமஸ்டரில் எழுதுனது சரியாக இல்லை, அதனால 4வது வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு 3வது கேட்க மாட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி கேட்டார். நமக்கு அவ்வளோலாம் யோசிக்கலாம் டைமில், ரிசல்ட்டுன்னு ஒன்று கையில் கொடுத்தா போதுமே அப்படின்னு சொல்லிட்டு, சார் எனக்கு 5வது செமஸ்டரில் எழுது நான் கொடுத்துருக்கேன், அதுக்கு முன்னாடி உள்ள எதையுமே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி எழுது அப்படின்னாரு. உடனே எழுதி கொடுத்த உடனே பார்த்துட்டு சீலை குத்திட்டு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour பொறுத்து மார்க் ஷீட் அடித்து அங்கேயே கொண்டாந்து கொடுத்து, மார்க் ஷீட் ரிசீவ்டுன்னு இன்னொரு டூப்ளிகேட் காப்பியில் கையெழுத்து வாங்கிட்டு கொடுத்துட்டார். மொத்தம் எத்தனை சொன்னால் 18 நாளும் 22 பேப்பர், 21 பேப்பர் பாஸ் மட்டும் இல்லை, 21 பேப்பரும் above 60 தான், 1 மட்டும் ஃபெயிலு. அந்த ஒரு பேப்பரை சேர்த்து 5வது செமஸ்டரில் எழுதுகிறேன், 6வது செமஸ்டரில் எழுதுகிறேன். அது என்ன ஆயிடுச்சு, மற்ற எல்லாம் பாஸ் ஆகிடுச்சு. 6வது செமஸ்டரில் இருந்த ஒரு 4வது ஒரு கரண்ட்டில் இருந்த ஃபிசிக்ஸ் பேப்பர் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. என்ன படிச்சீங்க நீங்கள், என்ன காலேஜ்? மதுரை திரவியம் தாயுமானவர் இந்து கல்லூரி. சின்ன ஸ்கூலு சின்ன காலேஜ்லாம் சுருக்கமாக சொன்னால் MDT ஹிந்து காலேஜ். என்ன சப்ஜெக்ட்? ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸு. நான் வந்து MBBS இல்லைன்னொடனே நான் தெளிவாக முடிவு பண்ணது என்னென்னா, நம்ம MSc ஃபிசிக்ஸ் பண்ணி இஸ்ரோ போயிடணும்.
சயின்டிஸ்டாக மாதிரி. இஸ்ரோ போகணுன்றது தான் என்னோடய நோக்கம். அப்புறமா அந்த பேப்பர் மட்டும் உடனடியாக அப்போ போய் அங்கே போய் கேட்டு பேப்பர் டோட்டலிங் அது இதெல்லாம் வாங்கி ரீடோட்டலிங்லாம் போடும்போது கரெக்டாக இருக்குது. 40 மார்க் என்னோ வந்திருக்கு. அது டோட்டல் மிஸ்டேக்கு, அதனால் ஃபெயில்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் அதை தூக்கி திரும்ப கரெக்ஷன் பண்ணி மார்க் ஷீட்லாம் கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே என்ன ஆகி போச்சுன்னா, இங்கே இருந்த காலேஜில் பூரா எம்எஸ்சி அட்மிஷன் முடிஞ்சு போச்சு. இல்லை உங்கள் மெடிக்கலும் நீங்கள் பேசுகிறீங்க, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு. இப்போ அந்த கால்குலேஷன் அதுக்குள்ளே என்ன இன்ட்ரெஸ்ட்? அது வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு இருந்த சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட், சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். அதுக்கு முக்கிய காரணம் வந்து நாங்கள் திருவண்ணாமலையில் இருந்தப்போ 7th படிக்கிறப்போன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பெரால்மான் அப்படின்னு ஒரு புக் சீரிஸ் ஒன்று இருக்குது, பாப்புலர் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். ஃபிசிக்ஸ் மேட் ஃபன், அல்ஜிப்ரா இஸ் ஃபன், அந்த மாதிரிலாம் பேரில் நிறைய புக்ஸ் இருக்குது. அவர் ஒரு 12 புக் எழுதியிருக்கிறார். இப்போ நம்ம பப்ளிகேஷன்லேயே அந்த பெரல்மான் சீரீஸில் 2 புக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லேயே கொண்டு வந்துருக்குறோம். அதுவே பெரிய வரவேற்பு பெற்றது போன புத்தக திருவிழாவில். அதை படிக்கும்போதே சின்ன வயசுலேருந்தே அந்த சயின்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு, சயின்ஸ் அண்ட் மேக்ஸில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எம்பிபிஎஸ் கிடைக்கலன்றப்ப எம்பிபிஎஸ்க்காக நான் தனியாலாம் ஒன்றும் படிக்கல. +2 வரை படித்த அதே பயாலஜி தான். அதுக்கப்புறம் மெடிக்கலில் எப்படி வந்ததுன்றதை பின்னாடி சொல்கிறேன். இங்கே வந்து ஃபிசிக்ஸ் முடித்து எம்எஸ்சி போகணுன்றது தான் ஐடியா. எனக்கு ரிசல்ட் லேட்டான காரணத்தினால காலேஜில் பூரா அட்மிஷன் முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஏன்னா இதை வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே அக்டோபர் ஆகி போச்சு, காலேஜெலாம் அட்மிஷன் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் நடக்கிறது என்ன காலகட்டம்? 1990. நான் 87-90 காலேஜ் முடிக்கும்போது 20 வயசு கணக்கு வச்சுக்கிங்களேன். 70 பிறந்தேன், எனக்கு 90 டிகிரி முடிச்சாச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் பசங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுப்பேன். மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு டியூஷன் எடுப்பேன். பசங்கள்லாம் வீட்டிலே வந்து படிச்சுட்டு போவாங்க. எங்கள் அம்மா அதான் திட்டிகிட்டே இருப்பாங்க. எல்லாம் வருவாங்க, ஃபீஸ் எல்லாம் எங்கள் அம்மா வாங்கிப்பாங்க. நான் மாடியில் படுத்திருப்பேன். எங்கள் வீடு கீழே ஒன்று, மாடி ஒன்று, மொட்டை மாடி ஒன்று இருக்கும். அந்த வாடகை வீடு தான் அது. நான் மாடியில் நான் விடிய ராத்திரி 2 மணி 3 மணி வரை உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்பேன். லைட் போட விட மாட்டாங்கன்னு மாடியில் உட்காந்துருப்பேன். படிச்சுட்டு நான் படுத்து தூங்கிட்டு கிடப்பேன். 5:45 பசங்க வந்துடுவாங்க டியூஷனுக்கு. எங்கள் அம்மா வந்து தட்டி அடித்து எழுப்பி எந்திரிச்சு தொலைறாண்ணா, எங்கள் பேர் பிள்ளைங்கள்லாம் மேலே உட்காந்துருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுவாங்க. அப்புறம் ஒரு 6 மணிலேருந்து 7, 7:30 வரை டியூஷன் ஓடும். டியூஷன் முடித்தோடனே பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. நமக்கு ஒன்றும் வேலை இருக்காது. நான் லைப்ரரி போயிடுவேன் படிக்கிறதுக்கு. என் வேலையே என்னென்னா, காலையில் எழுந்துச்சி சாப்பிட்டோன்னே லைப்ரரி போயிடுவேன். 11:30 மணிக்கு அங்கே லைப்ரரி மூடிடுவாங்க. இங்கே இருக்க மாதிரி அதுவெல்லாம் கிளை நூலகம்னு பேர். இங்கே மாதிரி காலையில் 8லேருந்து ராத்திரி 8 வரை கிடையாது. அது மூடினோடனே நேராக வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வீட்டில் வேறு ஏதாவது புக் படிப்பேன். திரும்ப 4 மணிக்கு எழுந்திரிச்சு லைப்ரரி போயிடுவேன். இப்படியே லைஃப் ஓடிக்கிட்டு இருக்கு. நவம்பர் மாதம் அந்த ஆண்டு தான் வந்து அப்போ வந்து கலைஞர் ஆட்சி, தற்காலிகமாக கலைஞர் இருந்த ஆட்சி, அந்த 89லேருந்து இருந்தார்ல அந்த டைம். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம்னு அப்போ தான் லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணோடனே நானும் போய் அப்ளிகேஷன் போடுறேன். எம்எஸ்சி கொடுத்துட்டாங்கல்ல அப்படின்னு, ஏதாவது வேறு ஒரு காலேஜ் கேம்பஸில் வச்சு கிளாஸ் எடுப்பாங்க அப்படின்னு கொடுத்தா எனக்கு எம்எஸ்சி சீட்டு கிடைக்கல, எம்சிஏ சீட்டு கிடைச்சிது. அது என்ன படிப்புன்னு எனக்கும் தெரியல, எங்கள் அப்பாவுக்கும் தெரியல. ஆனால் எங்கள் அப்பா இவ்வளோக்கும் அரசு அதிகாரி, படிப்பை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் கிடையாதுன்றதுக்காக சொல்கிறேன். எங்கள் அப்பா என்ன சொன்னார், அது போஸ்ட் கிராஜுவேஷன் தானே, கம்ப்யூட்டர்னால் அது சயின்ஸ் சம்மந்தப்பட்டது தான், படி அப்படின்னாரு. அதெல்லாம் முடியாது, இப்போ நான் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் தான் படிக்கணும், அதெல்லாம் என்ன படிப்புன்னு தெரில, அதை போய் படிச்சுட்டு என்னத்தை அவன் போய் கம்ப்யூட்டர் மெக்கானிக்காக சொல்கிறீங்களா என்ன அப்படின்ட்டு. அந்த காலகட்டத்தில் என்னை போலவே சீட்டு கிடைக்காத இன்னொருத்தன் அதில் போய் எம்எஸ்சி சேர்ந்தான், எம்சிஏவில் போய் சேர்ந்துட்டான். அவனுக்கும் எம்எஸ்சி கிடைக்கல, எம்சிஏ சேர்ந்துட்டான். அவன் இன்றைக்கி ஹாங்காங்கில் மைக்ரோசாஃப்டோட ஏஷியா பசிபிக் ஹெட்டாக இருக்கான். அப்போது வந்து அது எம்சிஏ வந்து செகண்ட் பேட்ச், தமிழ்நாட்டோட செகண்ட் பேட்ச். 89ல் எம்சிஏ லான்ச் ஆகுது, சரியா? 90ல் நான் எம்சிஏக்கு எனக்கு சீட் கிடைக்குது, நான் போகலை. அந்த நேரத்தில் என்ன நடக்குது, சும்மா எதுக்கோ ஒரு பேப்பரில் ஒரு கட்டிங்கை பார்த்தா அப்ளிகேஷன் போடுறேன். ஏபிசி கன்சல்டன்சின்னு யாரோ ஒருத்தன் போட்டிருந்தேன். அப்போ வந்து அங்கேருந்து லெட்டர் வந்தது, மெட்ராஸுக்கு வாங்க இன்டர்வியூக்கு, உங்களுக்கு போயிட்டு வர செலவெல்லாம் நாங்களே கொடுத்துருவோம், நீங்கள் அந்த ட்ரெயின் டிக்கெட்டை கொண்டாந்து ப்ரொடியூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு. சரி அம்பாட்ட சொல்லிட்டு, அப்பா டிக்கெட்லாம் அவங்களே கொடுத்துறாங்கப்பா, ஜாலியாக நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. சரி போ அப்படின்ட்டு போனேன். இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். அது நடந்ததெல்லாம் முன்னாடி ஆகஸ்ட்லேயே என்ன நடக்குது,
அப்புறம் நான் ஆகஸ்ட்லேயே செப்டம்பர்லேயே நடக்குது. நான் மறந்துட்டேன் அதை. இந்த காலேஜ் அட்மிஷன் இதெல்லாம் முடிச்சு எம்எஸ்சி கிடைக்கல அப்படின்னு கடுப்பில் இருக்கிறேன். அக்டோபர் எண்டில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஹைதராபாத்தில் டிரான்ஸ்ஜீன் பயோடெக்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. அவங்க அந்த கம்பெனியில் யூ ஆர் செலக்டட், யூ ஹேவ் டு கம் ஃபார் ஹைதராபாத், கம் டு ஹைதராபாத் ஃபார் 45 days ட்ரைனிங் ப்ரோக்ராம் அண்ட் 6 months இன்டர்ன்ஷிப் வித் ஹைதராபாத் அப்படின்னு. 45 நாள் ட்ரைனிங்கு, 6 மாதம் ஹைதராபாத்தில் வேலை செய்யணும் அப்படின்னு. சம்பளமும் நான் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருந்தது. ஒரு 1500 என்னவோ ப்ளஸ் டெய்லி அலவன்ஸ் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. எல்லாம் சேர்த்து ஒரு 2500 கிட்ட வரும். நான் சொல்கிற 2500 வந்து 1990 வந்து எவ்வளோ பெரிய காசு அப்படின்னா, அப்போ பரோட்டாவே ஒரு பரோட்டா 50 பைசா தான். திருநெல்வேலியில் பரோட்டா ரேட் வந்து 50 பைசா இருக்கிறப்போ எனக்கு 2500 சம்பளத்துக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருந்திருக்கு. நான் எங்கள் அப்பாட்ட என்ன சொன்னால், அடுத்த வருஷம் தானே இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன், இப்போ நான் இங்கே போய் வேலைக்கு ஜாயின் பண்ணவா அப்படின்னேன். வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சுக்கிங்க, படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிரேக் விட்றாதீங்க. நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாது, அபோவ் ஆவரேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு. எங்கள் அப்பா ஒரு அரசு அதிகாரி, ஃபீஸ் கட்ட முடியாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது. இவ்வளோலாம் இருந்தும் என் படிப்பு பிஎஸ்சியோடு நின்று போச்சு. எதனால்? வேலைக்கு போனதுனால. 1990 வேலைக்கு போயிட்டேன். ஹைதராபாத் போகிறேன். ஹைதராபாத்தில் ஒரு 45 நாள் ட்ரைனிங் முடியுது. அங்கே கோல்கொண்டா ஃபோர்ட்லாம் சுற்றி பார்க்குறோம். அப்புறம் அந்த கதையெல்லாம் நிறைய சொல்லியிருப்பேன் நான். அப்புறம் அங்கேயே வேலை பார்க்குறோம். அங்கேருந்து திருச்சிக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் போடுறாங்க, போஸ்டிங், ஆக்சுவல் போஸ்டிங் போடும்போது. போஸ்டிங் போட்டு என்ன வேலை, என்ன செய்வீங்க? சேல்ஸ் தான், மெடிக்கல் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி. அப்போ எங்கள் வேலை என்னென்னா, இந்த லேப்லாம் இருக்குல்ல, ப்ளட் டெஸ்டிங் இருக்கிற லேப்லாம் இருக்குல்ல, அந்த லேபில் போய் எங்களோட பொருளை வாங்கி பயன்படுத்தி டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசி விற்க சொல்லணும். அப்போ அந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கிறோம். 2வது மாதத்தில் எனக்கும் அந்த ஏரியா மேனேஜருக்கும் சண்டை ஆகி போச்சு. போடாமல் இருந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டேன். இது 91 பிப்ரவரி கிட்ட போயிடுறேன். போனால் எங்கள் அம்மா வந்து கண்ணா அப்படின்னு டெய்லி சோறு போடும்போதெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தண்டசோறுன்னு. எங்கள் அப்பா ஊரில் இல்லை. அப்பா அவர் தான் எப்போவுமே ஊரில் இருக்க மாட்டார், வேறு ஊரில் தான் வேலை பார்த்துட்டு இருப்பார். அப்படியே பார்த்துட்டு தான் ஒரு நாள் வந்தார். மாதத்தில் 2 தடவை வந்துட்டு போவார். அப்போ வந்தாரா, எப்பா எனக்கு இங்கெல்லாம் இருக்க முடியல, நான் மெட்ராஸ் போய் வேலை தேடிக்கிறேன். கூட ஒரு 3 மாதம் கம்முன்னு இருந்திருந்தால் நான் எம்எஸ்சி சேர்ந்து படிக்க போயிருப்பேன். அதுக்கடுத்து குட்டிச்சவராகினது எங்கள் அம்மா தான். டெய்லி திட்ட ஆரம்பிக்க, இது வேலைக்கு ஆகாதுடான்னு சொல்லிட்டு பொட்டியை கட்டிட்டு மெட்ராஸ் கிளம்பி வந்துடுச்சு. மெட்ராஸில் ஒரு வேலையும் கிடையாது, எதுவும் தெரியாது. அங்கே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு மேன்ஷனில் தங்கியிருக்கான்னு மட்டும் தெரியும். அவனுக்கு அவங்க வீட்டில் கேட்டு அந்த மேன்ஷன் பேரை மட்டும் வாங்கிக்கிட்டு கிளம்பி போயாச்சு. நேராக வந்து சென்னையில் வந்து இறங்குறேன். பாரிஸில் தான் அப்போ பஸ்ஸெல்லாம் வரும். பாரிஸில் வந்து இறங்கி ஒரு பஸ்ஸை பிடிச்சி அப்படி இப்படி தடுமாறி ட்ரிப்ளிகேன் போய் அந்த மேன்ஷனை தேடி கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா இங்கேயே இங்கேயுமா திரிஞ்சு ஒரு மாதிரி வேலையெல்லாம் இன்னொரு வேலை கிடச்சி அப்படி இருக்கும்போது ஜான்சன் & ஜான்சனில் வேலைக்கு சேரேன். அந்த டைமில் என்ன பண்ணுறேன், எம்எஸ்சியில் கரஸ்பாண்டன்ஸில் படிக்கலான்னு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் போட்டேன். 1.5 வருஷம் பாஸ் முடிஞ்சுது. முடியும் போது தான் சொல்கிறாங்க, கரஸ்பாண்டன்ஸில் படித்தா அது ரெகுலர் குவாலிஃபிகேஷனாக எடுத்துக்க மாட்டாங்களாம். அப்புறம் ரெகுலர் குவாலிஃபிகேஷனாக எடுத்துக்க மாட்டாங்கன்னா அந்த கர்மத்தை படித்ததுக்கு போ அப்படின்னு அதையும் தூக்கி போட்டாச்சு. அதையும் பாதியில் விட்டேன், படிக்கல. அதுக்கப்புறம் அப்புறமா தான் வந்து ஜான்சன் & ஜான்சனில் எனக்கு வேலை கிடைக்குது. இது கேட்குறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னா, நான் மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அங்கே வந்து சும்மா போய் மருந்தெல்லாம் வைக்க முடியாது. உங்களுக்கு ஃபுல் அனாட்டமி தெரியணும். டாக்டர்கிட்ட போய் பேசும்போது, சார் இந்த சூச்சரை வந்து இந்த தோலில் தைக்கலாம் சார், இந்த சூச்சரை வந்து இந்த தோலில் தைக்கலாம் சார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்கள்ட்ட ஸ்பெசிஃபிக் டேர்ம்ஸோட சொல்லணும். சார் இது மியூக்கஸ் மெம்பரைனில் போடுறது. மியூக்கஸ் மெம்பரைன்னா அது என்ன சார் அப்படின்னு, இந்த இடத்துல இதுக்கெல்லாம் பேர் மியூக்கஸ் மெம்பரைன்னு பேர். இது வந்து எபிடர்மிஸ்ம்பாங்க. இப்படி ஒன்றுக்கும் ஒரு பேர், அந்த பேர் ஃபுல்லாக நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஃபஸ்ட் இயர் மெடிக்கல் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிக்கணுமோ அவ்வளோத்தையும் நம்ம உட்காந்து படித்து முடித்தா தான் வேலைக்கே இப்போ ஃபீல்டுக்கு போக முடியும். இப்படி தான் மெடிக்கல் ஏரியாவுக்குள்ளே நான் வரேன். சரியா? இவ்வளோ நேரம் ஒரே சொந்த கதையாகவே இருந்திருக்கும். மெடிக்கல் ஏரியாவுக்குள்ளே எப்படி வந்தேன்றது இதுதான் கதை. ஏன்னா ஜான்சன் & ஜான்சனில் சூச்சர் டிவிஷன் பாங்க. பேர் நூல் கிடையாது, சூச்சர்.
தையல் போடுற நூல்னு சொல்லக்கூடாது, சூச்சர்னு சொல்லணும். இப்படி ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்க. அப்படியே அந்த மெடிக்கலுக்குள்ளே ஃபுல்லாக போகிறேன். அந்த நேரத்தில் தான் இன்னொரு ஐடியா வந்தது. ஒருத்தர் சொன்னார், இவ்வளோ நல்லா படிக்கிற பிள்ளையா இருக்கீங்களே, சிவில் சர்வீஸ் பண்ணலாமே நீங்கள். அப்படின்னா அப்படின்னு தான் கேட்டேன் நான். அந்தளவுக்கு தான் நமக்கு எக்ஸ்போஷர். அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஐஏஎஸ்க்கு படிக்கலாம், இல்லை ஐபிஎஸ்க்கு படிக்கலாம், கலெக்டர் ஆகிடலாம், இல்லை போலீஸில் பெரிய அதிகாரி ஆகலாம். ஓ, அப்படிலாம் வேறு எக்ஸாம் இருக்கா? அது எங்கே சொல்லுங்கன்னா, இப்போ அப்புறமா போய் பேப்பர்லாம் தேடி அதெல்லாம் என்னென்னு படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்லாம் போட்டு. அப்பா அரசு அதிகாரியாக இருக்கார், ஒரு அரசு துறையில் வேலைக்கு போகிறதுக்கான அந்த வழிகாட்டுதல்லாம் சொல்லலையா? அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு டைப்னா சொல்லுவார், நம்ம எடுத்துக்கிட்டா ஓகே, நம்ம கண்டுக்காமல் இருந்தோம்னா 2வது வாட்டி சொல்ல மாட்டார். எதுலேயுமே தேவையில்லாமல் தலையிடவே மாட்டார். பிரச்சனை வராமல் இருந்துக்கோ அப்படின்பார். சென்னைக்கு நான் போகிறேன்னு சொன்னப்போ நான் அவர்கிட்ட கேட்டது வந்து இதுதான் கேட்டேன், அப்பா நான் என்ன மாதிரி வேலைக்கு போட்டும்பா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்லணும், இந்த மாதிரி கம்பெனிக்கு போ, அந்த மாதிரி அப்படிலாம் சொல்லலை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, எந்த வேலைக்கு வேணாலும் போ, ஆனால் சம்பாதிச்ச காசு எப்படி சம்பாதிச்சன்றத என்கிட்டையும் உங்கள் அம்மாட்டையும் பொய் சொல்லாமல் உன்னால் சொல்ல முடிகிற வேலைக்கு போ அப்படின்னாரு. அதை தைரியமாக எல்லாத்தையும் சொல்லக்கூடிய வழி வகையில் சம்பாதிச்சுனா போதும்னாரு. இதை தாண்டி அவர் எதுக்கு பெருசெல்லாம் அட்வைஸ்லாம் கொடுக்க மாட்டார். சரி, நானே சரி சிவில் சர்வீஸ் பண்ணுவோன்னு தான் அப்போ தான் ஹிஸ்ட்ரி எடுக்கிறேன். சிவில் சர்வீஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஹிஸ்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் எடுத்து படிக்கிறேன். 2 ஆப்ஷன் எடுக்கணும் மெயினில். அது 3 அட்டம்ப்ட்டு உண்டு. 3 அட்டம்ப்ட்லேயுமே இன்டர்வியூ வர போயிட்டு ஃபெயில் ஆயிடுச்சு, செலக்ட் ஆகலை. ஏன்னா அதுக்கு நமக்கு வழிகாட்டுதலுக்கும் ஆள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் டெல்லியே முதல்ல போனதே அந்த இன்டர்வியூக்கு போகும்போது தான் போகிறேன். டெல்லியே நமக்கு தலையும் தெரியாது, வாலும் தெரியாது. சொன்ன சிரிப்பேன். நான் டெல்லியில் ரூம் எடுத்து கூட தங்கலை தெரியுமா. ஃபஸ்ட் டைம் போனப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேயே உட்காந்துருந்தேன். ரயில்வே ஸ்டேஷனில் டாய்லெட் இருக்கும், அங்கேயே டாய்லெட் போயிட்டு அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே ட்ரெஸ் மாற்றிட்டு டை கூட கட்டலை. நான் வெறுமனே சட்டையை போட்டு இன் பண்ணிவிட்டு போகிறேன். அங்கே போனால் எல்லாம் கோட்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க. என்ன ஒன்று, நமக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும், அது ஒன்று தான் அட்வான்டேஜாக இருந்தது. மற்றபடி செலக்ட் ஆகலை. இப்படியே அதுக்கப்புறம் அந்த 3 அட்டம்ப்ட்டும் போயிடுச்சுன்னா அதோட விட்டுட்டு அப்புறம் மீடியாவுக்குள்ளே வந்தாச்சு வேலைக்கு. இந்த சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச். அது வர பார்த்தோன்னா நான் வந்து ஒரு சரியான சங்கின்னு சொல்லலாம். சங்கியெல்லாம் தாண்டின சங்கின்னு சொல்லலாம். அப்படியா? ஆமாம். காலேஜ் போகும்போது நெத்தியில் இவ்வளோ பெருசுக்கு ஒரு திலகம், ரத்த திலகம் மாதிரி ஒரு திலகம் வச்சுருப்பேன், கையில் காப்பு போட்டிருப்பேன், கழுத்தில் ஸ்படிக மாலையெல்லாம் போட்டிருப்பேன், அதில் ஒரு லிங்கம் வேறு கோத்து விட்ருக்கோம். யோகா, ராஜ யோகா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேஷன். அவுட்டர் லுக்கில் இப்போ பல பேர் அப்படி இருக்கிறாங்க, உள்ளேயும் அந்த சாமி, அந்த பக்தி அதெல்லாம் அப்படியே தான் இருந்தேன். நான் ஃபுல்லாகவே பக்திமானாவே, ஆன்மீக தேடல், சித்தராக மாறணும், சித்தர் மாதிரி யோகம் பண்ணணும், அது அப்படின்லாம் ரொம்ப சுற்றிக்கிட்டு இருந்தேன். இந்த ஹிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப முதல்ல படிக்க கஷ்டமாக இருந்தது. அப்போது அந்த மேன்ஷனில் ஒரு தோழர், அவங்களெல்லாம் தோழர்னு சொல்லணும்னு கூட எனக்கு தெரியாது. அவங்களுக்குள்ள தோழர்னு பேசிப்பாங்க. நாங்கள் கிண்டலாக சொல்லுவோம், யார் அந்த தோழர் குரூப்பா அப்படிம்போம். அவங்க அப்படி தான் பேசிப்பாங்க. நமக்கு அது பின்னாடி இருக்கக்கூடிய சித்தாந்தமோ எதுவுமே தெரியாது, எதை பற்றின எக்ஸ்போஷரும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பெரியார் பிடிக்காது எனக்கு. பெரியார் கலைஞர் தான் பிடிக்காது. அப்போது ஏன், எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும், அதனால பிடிக்காது. டீனேஜ்னாலே எல்லா பசங்களும் எப்படி இருப்பாங்க, அப்பாவை வெறுப்பேற்றுறதுக்குன்னு ஒரு மூடு இருந்துகிட்டு இருக்கும். அவர் வீட்டில் வந்து கல்யாண வாழ்த்து மடல், அப்போல்லாம் வாழ்த்து மடல்னு சொல்லுவாங்க. அப்போயே சஞ்சயா தான் வாழ்ந்துருக்கீங்க நீங்கள். ஆமாம், எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. சிஎம் வேறு ஆகிட்டாரு. ஆமாம். அவர் வீட்டில் வந்து ஒரு பக்கம் பெரியாரும் இன்னொரு பக்கம் அண்ணாவும் இருக்கிற மாதிரி ஒரு திருமண வாழ்த்து மடல்லாம் அவர் கல்யாணத்துக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸு பரிசு கொடுத்தது அதை ஃப்ரேம் பண்ணிலாம் போட்டிருப்பாரு. அதை பார்த்துட்டு இவர் எப்போ பார்த்தாலும் பெரியார் இருப்பார், அது சாமி இல்லைன்னு சொன்னேன், அதுதான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆமாம், பெரிய பக்திமான் அப்படின்னு தான் இருந்துகிட்ருக்கு. அப்போ அந்த தோழரில் ஒருத்தர் தான், என்ன தம்பி ரொம்ப முண்டி ராத்திரிலாம் படிக்கிறீங்க, இப்போ நல்லா வாசிக்கிற பழக்கமா அப்படின்னார். இல்லைங்க, நான் வந்து சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஹிஸ்ட்ரி எடுத்துருக்கிறேன், நான் இவ்வளோ நாள் படித்தது ஃபிசிக்ஸ் டச் விட்டு போச்சு, அதனால் திரும்ப முதல்லேருந்து படிக்கிறது கஷ்டமாக இருக்கும்னு ஹிஸ்ட்ரி ஈஸியாக இருக்கும்னு நினச்சி எடுத்தேன், அதை விட கஷ்டமாக இருக்குது. அப்படியா, சரி நான் ஒரு புக்கு தரேன், வேணா அதை படிங்க, ஓரளவு முதல்ல ஹிஸ்ட்ரியை ஒரு அவுட்லைனாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம்,
ஏன்னா ப்ரிலிமினரிக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரி, மெயினுக்கு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ப்ரிலிமினரியில் ஒரு மெயின் எடுத்தால் போதும். அது வந்து 2 மெயின் எடுக்கணும். அதில் இது இந்தியன் ஹிஸ்ட்ரி, அது வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு எடுத்துக்கணும். அப்போ இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரியை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும்னா ஒரு புக்கு தரேன். அந்த புக்கை படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஓவராலாக புரிஞ்சிடும். ஒரு ஓவராலாக ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும். ஆமாம், அப்படியே ஒரு விளம்பரமா. அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து ஹிஸ்ட்ரியை படிச்சிங்கன்னா, ரெகுலராக டெக்ஸ்ட்டாக படிச்சிங்கன்னா, அதோட கனெக்ட் பண்ணி படிக்கும்போது அப்படியே கோர்வையாக ஞாபகத்துக்கு வந்துடும் அப்படின்னாரு. சரி கொடுங்க அப்படின்னு. அந்த புக்கு தான் என்னென்னு அப்புறம் சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். என்ன இல்லை, இதை அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சொல்கிறேன். என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கமா இல்லை நல்ல பழக்கமானு எனக்கு தெரியாது. ஒரு புக்கு வந்து லைட்டாக இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், அது ராத்திரி எவ்வளோ டைம் ஆனாலும் படித்து முடிச்சுட்டு தான் படுப்பேன். இது கொஞ்சம் பெரிய புக்கு வேறு, நல்ல இவ்வளோ சைஸ்க்கு இருக்கும். படிக்கிறேன் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நாடா இதெல்லாம் இவ்வளோ நாளாக நமக்கு தெரியலையடா அப்படின்னு அப்படியே படிக்கிறேன். படித்து முடிச்சுட்டு பார்க்குறேன், மணி பார்த்தா காலையில் 5 மணி. எனக்கு என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாதுமா. எனக்கு மந்திரிச்சு விட்ட மாதிரி ஆகிட்டேன். அப்படியே அந்த புக்கை வச்சுட்டு ரூமை கூட பூட்டவே இல்லை, அப்படியே கிளம்பி போகிறேன். அப்படியே கால் போன போக்கில் நடந்து போயிட்டே இருக்கிறேன். நடக்கிறேன். எவ்வளோ தூரம் நடந்தேன், எங்கே வந்தேனே தெரியாது. நல்லா விடிஞ்சிருச்சு. பார்த்தா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நிற்கிறேன். எங்கேருந்து? ட்ரிபிள் கேன்லேருந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோமா. இவ்வளோ தூரம் ஏன்டா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுங்க. அதான் கையில் பார்த்தா காப்பு. ஒய்யால் இது ஒன்று தான் கேடு அப்படின்னு அதை பிடிங்கி தூக்கி அங்கே ஒரு குப்பை தொட்டியில் போட்டு, சந்திரபவன்னு நினைக்கிறேன் அந்த ஹோட்டல் பேர். அங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று உண்டு, அந்த வாசலில் ஒரு குப்பை தொட்டி, அதை கழட்டி போட்டு ஸ்படிக மாலையெல்லாம் எல்லாத்தையும் கழட்டி அங்கேயே குப்பை தொட்டியில் போட்டு, அப்படியே எக்மோர் ஸ்டேஷன்லேயே அந்த ஸ்டேஷன் வாசல்லே ஒரு டீ கடையில் ஒரு நல்லா சூடாக ஒரு டீயை போட்டு ஒரு தம்மை போட்டு பஸ்ஸை பிடிச்சி நேராக மேன்ஷனுக்கு வந்துட்டேன். அன்னைக்கு தூக்கி போட்டது தான் இந்த பக்தி யுக்தி எல்லாத்தையுமே. என்னடா ஹிஸ்ட்ரி படிக்க போயிட்டு பக்தி தூக்கி போட்டேன்றீங்களா? அதுக்கு காரணமான புக்கு என்ன? அந்த புக்கு பேர் வந்து ஹூ ஆர் சூத்ராஸ், ரிட்டன் பை பிஆர் அம்பேத்கர். அந்த புத்தகம் வந்து நான் படிக்கும்போது எனக்கு 27 வயசு. 27 ஆண்டுகளாக என் மண்டைக்குள்ளே இருந்த மதம் சார்ந்த புனிதம் சார்ந்த அழுக்குகள் பூரா அன்றைக்கி ஒரே நைட்டில் வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ண மாதிரி வெளுத்து வெளியே வந்துருச்சு. அப்போ அதுலேருந்து ஒரு 2 இயர்ஸ் கழித்து என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுது. அப்புறம் எங்கள் அப்பா இருந்து நான் வந்து எனக்கு பொண்ணு பார்க்குறேன், இந்த ஊரில் ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம் வாடா அப்படின்னாரு. நான் தெளிவாக ஒரு வார்த்தை என்ன சொல்லிட்டேன், நான் வரமாட்டேன். ஏன்டா நீ யாரையும் லவ் பண்ணுறியா அப்படின்னாரு. அதெல்லாம் இல்லைப்பா, நான் ஒரு ஊருக்கு வந்து ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை பார்த்துட்டு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த ஊருக்காரன் பூரா சேர்ந்துக்கிட்டு மாப்பிள்ளை பொண்ணை பிடிக்கலன்ட்டாருன்றான். சிம்பிளாக கதையை கட்டி விடுவாங்க. உண்மையிலே அந்த பொண்ணுக்கு கூட என்ன பிடிக்காமல் இருந்திருக்கும். ஆனால் சொல்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னா, பொண்ணு பிடிக்கலன்னு மாப்பிள்ளை சொல்லிட்டாரு அப்படிம்பாங்க. பொண்ணுன்னா பொண்ணு தான்ப்பா, ஒரு பொம்பளை அவ்வளோதானே. அது யாரும் தெரியாத ஒரு லேடி தானே கட்டி வைக்க போகிறீங்க. அது கல்யாணத்தை அன்னைக்கு பார்த்துக்கிறேன், அதுக்கு முன்னாடிலாம் நான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு. அப்போ நாங்களே பார்த்தா போதுமானு? நீங்களே பார்த்தா போதும். பார்த்துட்டு இத்தனாம் தேதி நிச்சயதார்த்தம் வச்சுருக்கோம், அன்றைக்கி கல்யாண டேட்டை ஃபைனல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க, அதுக்கு வேணால் நான் வர்றேன், மற்றபடி நான் வரமாட்டேன்ட்டு சொல்லிவிட்டு அப்போ தான் ஒரு கண்டிஷன் சொல்கிறேன். எல்லாம் பண்ணிக்கிங்க, கல்யாணம் மட்டும் நான் சொல்கிற மாதிரி தான் நடத்தணும். ஐயர் யாகம் வளர்க்குறது, மந்திரம் சொல்கிறது, இந்த கர்மம்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. சுயமரியாதை திருமணம் தான் பண்ணுவேன். இந்த கண்டிஷனுக்கு பொண்ணு வீட்டில் ஓகேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஓகே. ஒரு கம்யூனிஸ்ட் தான் உங்களை ஒரு பெரியாரிஸ்டாக மாற்றிருக்கிறாரு. ஆப்வியஸ்லி இதில் ஒன்றும் பெரிய அதிசயம்லாம் கிடையாது. கலைஞரே என்ன சொன்னார், பெரியார் இல்லைன்னா நான் கம்யூனிஸ்டாக இருப்பேன்னாரு. அதுக்கப்புறம் தான் தோழர்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுது. அது வேறு அண்ணான்னு கூப்பிட்டு இருந்தேன். அவர் அப்போ தான் சொன்னார், அண்ணான்லாம் கூப்பிடக்கூடாது, நீங்கள் என்ன, நான் உங்களுக்கு அண்ணனாக மாறுறதுக்கு நான் என்னங்க செஞ்சேன், நான் சீக்கிரமாக பிறந்துட்டேன் அவ்வளோதான், என் வயதுக்காக நீங்கள் மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அதனால் தோழர்னே கூப்பிடுங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் இப்போது சூத்திரர்கள் யார் அப்படி படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அது உள்ள வேறு வேறு என்னென்ன புத்தகங்கள்லாம்? அதுக்கப்புறம் ஃபுல்லாக அம்பேத்கர் பெரியார் தான். ஏற்கனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசுலேயே ஃபிக்ஷன் படிக்கிறதெல்லாம் விட்டுட்டேன்.
ஃபிக்ஷன்னா இலக்கியம் கதை புஸ்தகம்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் படிக்கிறத விட்டேன். ஏன்னா அதெல்லாம் இதுக்கு அடுத்தால என்ன வரப்போகுதுன்னு பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுதுன்றதுனால அதெல்லாம் படிக்கிறதுலாம் விட்டுட்டேன்னு வச்சுக்கேன். பாலகுமாரன், சுஜாதா, எக்ஸட்ரா எல்லாமே 20 வயசோடவே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நான் ஃபிக்ஷன் தான் படிச்சுட்டு இருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இந்த வேறு மாதிரியும் புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அது என்னென்னா சேரியட்ஸ் ஆஃப் காட், ஏலியன், அது அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கூட நிறைய படிச்சுட்டு இருந்தேன். இப்படிலாம் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஹூஆர் சூத்ராஸுக்கு அப்புறம் வேறு எதுவுமே படிக்கிறதில்ல. எல்லாமே இந்த சைடு வந்தாச்சு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பெரியார், அம்பேத்கர் இப்படி வந்துட்டோம் படிக்கிறதுக்கு. நான் ஆரம்பத்திலே கேட்ட கேள்விக்கு வரேன். இப்போ ஒரு அம்பேத்கரிஸ்டாவோ பெரியாரிஸ்டாவோ இருக்கிறவங்க மேக்சிமம் இங்கே இந்திய சமூக சூழலில் இருக்கிற பிரச்சனை, இந்துக்கள், இந்து மதத்தில் இருக்கிற அந்த படிநிலைகள், கேஸ்ட் சிஸ்டம் அதிகமாக பேசுவாங்க. இப்போ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த பைபிள், இஸ்லாம், குரான் அதுக்குள்ளே எப்படி போகிறீங்க? அதான் அதுக்கும் வரேன். அதுவும் அதே மேன்ஷனில் நடந்தது தான். விநாயகா மேன்ஷன், அந்த மேன்ஷன் வந்து ட்ரிப்ளிகேனில் இப்போ அது இருக்கான்னு தெரில. ஆனால் அந்த மேன்ஷனில் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் கடவுள் இல்லை, அரையன் 302 கடவுள்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா? அரையன் 302 நான் கடவுள் அப்படின்னு சம்திங். அரையன் பிரகாஷ்ராஜ் அரையன் 302 கடவுள்னு ஒரு படம் வந்தது இல்லை? அந்த படம் முழுக்க அந்த மேன்ஷனில் தான் ஷூட் பண்ணாங்க. நான் இருக்கிறப்ப நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஷூட் பண்ணாங்க. அந்த மேன்ஷன் தான் ஷூட் பண்ண இடம். எக்ஸாக்டாக வேறு செட்டுக்கிட்டலாம் எதுவுமே கிடையாது. அங்கே வந்து என்னோடய எதிர் ரூமில் ஒரு கிறிஸ்டியன் ஒருத்தர், தீவிரமான கிறிஸ்தவர். நான் திடீர்னு இதெல்லாம் தூக்கி போட்டேன்னொடனே அவருக்கு புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்தேன். அதை பார்த்துட்டு ஒரு பொட்டென்ஷியல் கேண்டிடேட் இவர் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு, எதனால் போட்டிங்க இது மாதிரி இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் கரெக்டு சொல்கிறார். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு தெரியுமான்னார். என்ன சொல்கிறாரு? நிறைய சொல்கிறாரு. நீங்கள் படிங்க அப்படின்னு கொடுங்க அப்படின்னு வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அதாவது ஒருவேளை நான் அம்பேத்கரை படிப்பதற்கு முன்பாக பைபிளை படிச்சிருந்தேன்னா ஒருவேளை மதம் சார்ந்த பார்வை எனக்கு வந்திருக்கலாம், இல்லை மதத்தின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி வந்திருக்கலாம். அது என்னடா இந்து மதத்தில் சொல்லாத நீ சொல்லிட்ட அப்படின்னு பைபிளை போட்டு கிளிக்கிளி இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதை மறுத்து பேசணுன்ற மாதிரி வந்திருக்கும். அதெல்லாம் இல்லாமல் என்ன ஆயிடுச்சு, இதில் என்ன தான் சொல்லியிருக்குன்னா ஆராய்ச்சி பண்ணுவோன்ற ரேஞ்சுக்கு மைண்டு திரும்பிடுச்சு. ஸோ இந்த அமைப்பு, இந்த சிஸ்டம், இந்த சமூகம் குறித்த புரிதல் வந்ததுக்கு அப்புறமா பார்வைகள் எல்லாமே வேற. அதுக்கப்புறம் பார்க்குற பார்வையே மாறுது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்திபன் வந்து பேசும்போது நேனே ஒரு நாயுடு அப்பாயி அப்படின்னு சொன்னார்ல, எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏய் தமிழனாக இருந்துட்டு எப்படா நீ நாயுடு அப்பாயின்னு சொல்லுவேன்னு. நான் மட்டும் அதை சொல்லவே இல்லை. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நீ ஏன் தெலுங்கு அப்பாயின்னு சொல்லாமல் நாயுடு அப்பாயின்னு சொன்ன அப்படின்னு நான் தான் கேட்டேன். ஏன்னா வெறுமனே தெலுங்கு அப்பாயின்னு சொல்லிட்டா பார்த்திபனுக்கு என்ன பயம்னா, நம்மளை அருந்ததியினர்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு அவனுக்கு பயம். இது இந்த பார்வை எங்கேருந்து வருது? அம்பேத்கரை படித்ததுக்கப்புறம் தான் வருது, பெரியாரை படித்ததுக்கப்புறம் தான் வருது. இப்போ பைபிள் படிக்கிறீங்க, என்ன தோணுது படிக்கும்? பைபிளில் படிக்க பல கேள்விகள் வருது. மொதல் அத்தியாயத்திலே கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. மொதல் அத்தியாயத்திலே அவர் என்ன சொல்கிறாரு? எல்லாவற்றையும் இரண்டாக படைத்தார், மனிதனையும் ஆணும் பெண்ணுமாக படைத்தார் அப்படின்னு மொதல் அத்தியாயத்தில் வரும். ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஆதாம் தூங்கிட்டு இருக்கப்போ விழா எலும்புலேருந்து எடுத்து ஏவாளை படைச்சாருன்னு வரும். அப்போ முதல்ல ரெண்டாக தானே படைச்சேன்னு சொன்னார். அப்புறம் எப்படி இங்கே திரும்ப ஆதாம தூங்கிட்டு இருக்கும்போது அவன்கிட்ட இருந்து எடுத்து படைச்சார்? இங்கே கான்ட்ராடிக்ட் ஆகுது. அதுக்கு நம்ம பாதிரியார்கள்ட்ட கேட்டால் அப்படி இல்லைங்க, அது வந்து நான் சமைச்சு முடிச்சிட்டேன்னு சொல்கிற மாதிரி, இது வந்து எப்படி சமைச்சேன் அப்படின்னு விளக்கி சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீ முதல்ல சொல்லும்போதே ஆணை படைத்தேன், ஆணிலிருந்து பெண்ணை படைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அதுக்கப்புறம் ஆணிலிருந்து பெண்ணை எப்படி படைச்சேன்னு சொல்லணும். அப்போ அங்கேயே ஒரு கேள்வி வருது, ஒரு லிங்க் மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லி அதை தேட ஆரம்பிக்கிறேன். இப்படி தேடி 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 பைபிளே எனக்கு வந்து ஒரு ரிசர்ச் புக் மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு என்னென்ன சின்ன வயசில் இந்து மத புராண கதைகள்லாம் ஃபுல்லாக எல்லாம் படித்து முடிச்சாச்சு. ராமாயணம், மகாபாரதம் எல்லாத்தையும் படித்தாச்சு, பக்தியோடு படித்தது. அதுக்கப்புறம் மறுவாசிப்பு. சரி, அப்போ பக்திக்காக படித்தோம், இப்போ என்ன கருமத்தை சொல்லியிருக்கான்னு படிப்போம்னு ரெண்டாவது வாசிக்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் தெரியுது. அதே போல் தான் பைபிள்லேயும் தெரியுது. எல்லா மதங்கள்லேயும்
என்ன ஒன்று தெரியுதுன்னா, எதையோ ஒன்று சொல்லி இவங்கள ஒரு கட்டுப்படுத்தி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதாவது மனிதன் மனதில் வந்து ஒரு நம்பிக்கையை விதைச்சிட்டு, இந்த நம்பிக்கையை ஒட்டி நீ வாழ்ந்தாதான் உனக்கு சரியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு நமது மூவர்ண கொடி இருக்குல்ல, தேசிய கொடின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அது தூக்கில போட்ட எல்லாம் மீச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தேசிய சின்னங்களை அவமானப்படுத்திய குற்றம் அப்படின்னு ஒரு கேஸை போட்டு உள்ளே வைக்கலாம். இந்த சட்டமே எப்போ கொண்டாடுறாங்கன்னா பெரியாரால் தான் கொண்டாடுறாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். சட்ட எரிப்பு போராட்டம். சட்டத்தையே ஒருத்தர் எரிப்பாருன்னு அவங்களுக்கு தெரியல, யோசிக்கலை. அப்புறம் தான் அதுக்கு தேசிய சின்னங்களை சேதப்படுத்துதல்னு ஒரு இதை கொண்டாங்க. அடுத்தால ஒருத்தன் கொடி ஏறிச்சானா என்ன பண்ணுறதுன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மொத்தமாக சட்டத்தை கொண்டாடுறாங்க. ஆனால் 1947க்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, அந்த கொடிக்கு அந்த ஸ்டேட்டஸ் இருந்தா, அதுக்கு முன்னாடி 47க்கு முன்னாடி அது வெறும் துணி தான். தேசிய கொடின்றது நம்ம மதத்தை எல்லாம் சொல்ல போகிறோம், அதுக்கு பொதுவாகவே மொத்தமாக சொல்லிடலாம். ஒரு கொடி அது வந்து 47க்கு முன்னாடி அது வெறும் துணி. அதுக்கப்புறம் ஒரு நாட்டின் கௌரவம் அடையாளம் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குன்ற இடத்துக்கு மாறிடுது. பார்த்தீங்களா? வேல்யூ வந்துடுது. அது எங்கேருந்து வந்துச்சு அந்த வேல்யூ? உங்களுக்கு ஊட்டப்பட்ட நம்பிக்கை. அதெல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது. இப்படி உலகத்தில் எல்லா உறவுகளுமே நம்பிக்கையில் அடிப்படையில் உருவாகிறது மாதிரி தான் மதம் என்பதும் நம்பிக்கையின் அடிப்படை. இவ்வளோ விஷயங்களை எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஏதாவது ஒரு ப்ராக்டிஸா இல்லை எப்படி அது இல்லை நீங்கள் ஒரு சிவில் சர்வீஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுனால அந்த இது அப்படி இல்லைம்மா. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஞாபக சக்தி ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். நினைவில் வந்து எது தங்கும்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தங்கும், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் தங்கும். ஸோ நீங்கள் ஒரு பிடிச்ச விஷயத்தை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் உங்கள் மனசில் பதிய ஆரம்பிச்சிடும். நான் போய் உட்காந்துக்கிட்டு அக்கௌண்டன்சி படிக்கணும்னு நினச்சேன்னா அந்த அக்கௌண்டன்சிலாம் என் மண்டையில் நிற்காது. சரியா? ஸோ சின்ன வயசுலேருந்தே வாசிப்பை பழக்கப்படுத்திட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு, அவங்களுக்கு வளர வளர பாடங்கள் படிப்பது ஈஸியாகிடும். பிறகு வாழ்க்கையும் ஈஸியாகிடும், எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும். இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் போய் நான் வேலை பார்த்தேன்னு சொன்னேன். மெடிக்கல் ஃபீல்டுனா எந்த ரேஞ்சுக்கு வேலை பார்த்துருக்குறோன்னா, ஆப்ரேஷன் பண்ணுறாங்கல்ல, அந்த ஆப்ரேஷனே கிட்டத்தட்ட ஒரு 40 ஆப்ரேஷன் நான் நேரில் பார்த்துருக்குறேன். ஏன்னா எந்த ஆப்ரேஷனுக்கு எந்த நூல் பயன்படுத்துகிறாங்களோ அந்த நூலை எடுத்துகிட்டு போய் அந்த ஆப்ரேஷன் பண்ணுற நேரத்தில் அவங்கள்ட்ட சாம்பிளை கொடுத்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள் சார் அப்படின்னு கொடுப்போம். இதுக்கு வந்து முன்னாடியே பர்மிஷன்லாம் வாங்கணும். அந்த மருத்துவமனையில் டீன்கிட்ட போய் எழுதி கொடுத்து பர்மிஷன்லாம் வாங்கி அதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது இர்ஃபான் மாதிரிலாம் டேரெக்டாக போயிட முடியாது, அப்படிலாம் போக முடியாது. போயிட்டு நமக்கும் அதை கவுன்லாம் கொடுத்துருவாங்க. கையை இப்படியே தான் வச்சுருக்கணும், கையை கீழே போட்டுறக்கூடாது. கீழே போட்டோம்னா டாக்டர் பார்த்துட்டு அப்படியே வெளில போ அப்படின்றார். அவர் வேறு ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்பார். போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் கை வலிக்குதுன்னு கீழே போட்டோன்னா முடிஞ்சு போச்சு. என்ன அர்த்தம்னா கையை கீழே தொங்க போட்டோன்னா கீழே ஏதாவது கிருமிகள் கையில் ஒட்டியிருக்கும், நீங்கள் அந்த ஆப்ரேட் பாடி இது ஓப்பனில் இருக்கும், உள்ளே இன்ஃபெக்ஷன் போயிடும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுருப்பாங்க அந்த ஆப்ரேஷன்லாம். இது வந்து தனியார் மருத்துவமனையில் நான் சொல்லலை, அரசு மருத்துவமனையிலேயே. சரியா? அப்படி தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் நேரில் பார்த்து பார்த்து எல்லாமே மனசில் பதியக்கூடியது. ஏன்னா அது மனசில் பதியலைன்னா அந்த மாதம் சம்பளம் கிடைக்காது. சரியா? இது கொள்கை அடிப்படையில் படிக்கும்போது, ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது, இந்த கொள்கை சார்ந்து ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது நமக்கு பார்வைகள்லாம் மாறுது. அதனால அந்த விஷயங்கள் ஞாபகத்தில் வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் பிஸ்னஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரேன். நம்ம ஏற்கனவே அதை பேசியிருக்கிறோம். ஆமாம், அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரி முடியும் போது ஆன்லைன் அட்வர்டைசிங்க்கு வரேன். ஆன்லைன் அட்வர்டைசிங்லேருந்து சாஃப்ட்வேர் துறைக்கு வரேன். அப்படி வரும்போது 2011 2020 வரை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னோடய சொந்த கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்தேன். மோடிஜி தான் அதை முடிக்கிறதுக்கான முதல் ஆணி அடித்தார். 2018 டிமானிட்டைசேஷன். அந்த டைமில் இப்போ கம்பெனி பெரிய அடி விழுந்தது. அப்போ வந்து 2018 மே மாதம்லாம் பார்த்தோன்னா என் கம்பெனியில் கிட்டத்தட்ட 18 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, ப்ரோக்ராமர் எல்லா பதவிகள்லையும். அதுக்கப்புறம் விழுந்த அடியில் அவங்களெல்லாம் ஆட்குறைப்பு செய்ய வேண்டியதாச்சு. அடுத்தால் 2019 ஜிஎஸ்டியை கொண்டு வந்தார், அது இன்னொரு அடி விழுந்தது. 2020 கொரோனா. ஒரே ஒரு ஆளை மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக வச்சுருந்தேன். லாக்டவுன் போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கும் சம்பளம் கொடுக்க முடியல. ஏம்மா ஆளை விட்டுருங்க, நீங்களும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் அனுப்பிட்டு அந்த கம்பெனி இழுத்து மூடியாச்சு கொரோனாவோட. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா 2017 அதாவது வாழ்க்கையில் ஒரு 3 முக்கியமான கட்டங்களாக நான் சொல்லுவேன். அதை 27 வயசில் அம்பேத்கர் அறிமுகமானது.
2006 என்னுடைய திருமணம், சுயமரியாதை திருமணம். தாலி கட்டாமல் திருநெல்வேலியில் எல்லாரும் அப்படியே அதிசயமாக பார்த்தாங்க. ஏன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் கல்யாணம் பண்ணியிருந்தா அவ்வளோ அதிசயமாலாம் பார்க்க மாட்டாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுயமரியாதை திருமணங்கள்லாம் 10 கல்யாணம் நடக்குதுன்னா அதில் 5 கல்யாணம் சுயமரியாதை திருமணமாக தான் நடக்கும். திருநெல்வேலி பக்கத்தில் அந்த மாதிரி யாரும் பார்த்ததில்லை. நான் திருநெல்வேலிக்கு அதிகமாக போனதே கிடையாது. ஸோ 27 ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. 2006 திருமணம் ஒரு வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றின ஒரு பாயிண்ட்டு. இந்த இடத்தில் நான் சொல்வதற்கு வெட்கப்படவில்லை. மேபி இது பலருக்கு பயன்படலாம். திருமணமாகி ஒரு 4 மாதத்தில் எனக்கும் என் மனைவிக்கும் பெரிய சண்டை ஆயிடுச்சு. சண்டையை முடிச்சுட்டு காலையில் நான் கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டேன். திருப்பி வந்து பார்க்குறேன், வீட்டில் ஆள் இல்லை. சரி, பக்கத்தில் எங்கேயா போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறேன். 9 மணி ஆகியும் ஆளாக காணும். அப்புறம் தான் பக்கத்தில் கேட்குறேன். பக்கத்தில் கேட்டால் இன்னொரு ஆண்டி சொல்கிறாங்க, அவங்க யார்ட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க, ஆனால் ஏதோ பெட்டியெலாம் எடுத்துகிட்டு போனாங்க 4 மணிக்கா அப்படின்னு. பொட்டி எடுத்துகிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து பார்த்தா ஃபோன் எடுத்தாங்க. நான்லாம் வர முடியாது, இனிமேல் நான் பட்டுக்கோட்டைக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டாங்க. உடனே நானும் திரும்ப எடுத்து போய் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். ஏன்னா சுயமரியாதை கோட்பாடுகள்லாம் பேசினாலும் அடிப்படையாக உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆம்பளைன்ற திமிர் இருக்கும்ல, அது போகாதில்ல. அதை போக வைக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்க்குறேன் அவங்க வர மாதிரியே தெரில. அப்புறமா யோசித்து பார்த்தா முழுக்க தப்பு என் மேலே தான். அவங்க ஆக்சுவலாக ஃபுல்லாக கூட ரியாக்ட் பண்ணாமல் நான் அவ்வளோ கத்தியிருக்கிறேன், அவ்வளோ பேசியிருக்கிறேன். எல்லாம் யோசித்து பார்த்துட்டு சரிண்ணா ஒரு நாள் ஆஃபீஸுக்கு லீவை போட்டு வீட்டில் உட்காந்து A4 ஷீட் இருக்குல்ல, ஜெராக்ஸ் கடையில் வச்சுருப்பானு, அந்த மாதிரி ஒரு 12 பக்கம் உட்காந்து ஃபுல்லாக விளக்கி நான் தான் தப்பு பண்ணேன், என் தப்பை ஏற்றுக்கிறேன், உங்கள் அப்பாட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேன்னா சொல்லு, வந்து உங்கள் அப்பாட்டையே மன்னிப்பு கேட்குறேன், உங்கள் அப்பாவெல்லாம் பிடிச்சி திட்டி விட்டேன், உங்கள் அப்பாட்டையும் மன்னிப்பு கேட்குறேன், உங்கள் அம்மாட்டையும் மன்னிப்பு கேட்குறேன், வாயால் கேட்குறதுனாலும் கேட்குறேன், இல்லை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறதுனாலும் சொல்லி கேட்குறேன், ஒன்றும் தப்பு கிடையாது, வயசில் பெரியவங்க தான், நான் பேசினது தான் தப்பு அப்படின்னு சொல்லி 12 பக்கம் உட்காந்து கைப்பட எழுதி ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிச்சி விட்டேன். அடுத்த 3ஆவது நாள் வந்துட்டாங்க. அப்போது என் ஒய்ஃப் சொன்னாங்க, அந்த லெட்டர் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் கீழ் போட்டேன் அப்படின்னாங்க. நீ அப்படி தான் பண்ணுவேன்னு தெரியும், அதனால் நான் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னேன். எதுக்கு? நாளைக்கு நம்ம பிள்ளைங்க வளர்ந்த பிறகு அவங்க பொண்டாட்டி கூடயோ புருஷன் கூடயோ சண்டை போட்டாங்கன்னா இந்த லெட்டரை கொடுத்து படி. ஈகோ பார்க்கக்கூடாது. ஒரு 12 பக்கம் உட்காந்து ஒருத்தர் எழுதுறான்னா ஈகோ விட்டால் தான் எழுத முடியும், ஈகோ பார்த்தா வாழ முடியாது அப்படின்ற விளக்கத்தையும் அவங்களுக்கு சொல்லணும். அதுக்காக நான் பத்திரமா வச்சுருக்கேன், இன்றைக்கும் பத்திரமா வச்சுருக்கேன். என் பிள்ளைக்கு நாளைக்கு பின்னா அவன் கல்யாணம் பண்ணி அது மாதிரி சண்டை போட்டான்னா இதுதான் கைடு, எடுத்து படி அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அது ஒரு திருப்பம். 2011 பிஸ்னஸ்ன்றதெல்லாம் ஒரு பெரிய திருப்பம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து சோத்துக்காக பண்ணுற வேலை, எப்பவும் பண்ணுற வேலை, அது வந்து பெரிய திருப்பம்லாம் சொல்ல முடியாது. 2017 ஜூன் மாதம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என்ன நாள்னு ஞாபகம் இல்லை. ஜூன் மாதம் என்ன நடக்குதுன்னா, நீயா நானால அப்போல்லாம் எனக்கு ஃபேஸ்புக்கை எப்படி யூஸ் பண்ணணுன்னு கூட தெரியாது. சும்மா ஃபேஸ்புக் போவேன், எதாவது படித்து பார்ப்பேன், ஒரு கமெண்ட் போடுவேன், அப்படியே போயிடுவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே பெருசாக அதை யூஸ் பண்ணதும் கிடையாது. முதல் முறையாக 2017 ஒரு டிவி நிகழ்ச்சி, நீயா நானா ப்ரோக்ராமில் பேசுகிறாங்க. 2 குரூப் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சாதி பெயரை பேருக்கு பின் போடலாமா கூடாதா? போடலாம், ஏன் தப்பு அப்படின்னு ஒரு குரூப். போடக்கூடாது, ஏன் போடக்கூடாதுன்னு இன்னொரு குரூப். இந்த போடக்கூடாதுன்ற குரூப் இருக்குல்ல, அங்கே ஒரு பையன் உட்காந்துருந்தான். அந்த பையன் தான் என் லைஃப்பை மாற்றினது, என்னை பொது வாழ்க்கைக்கு கொண்டு வந்தது. அதுவரை நான் வந்து பெரியாரிஸ்ட்டு தான், அம்பேத்கர் கொள்கை தான், ஆனால் எந்த இயக்கத்துலையும் நான் போய் சேரலாம் கிடையாது. அப்போ தான் சொன்னாங்க, 7 வருஷம் உங்கள் அப்பா பொண்ணு தேடி இருக்காங்க, நீங்கள் நம்ம திடலுக்கு வந்திருந்தீங்கன்னா திடலில் நாங்கள் இதுக்கே தனி மேட்ரிமோனியே வச்சுருக்கோம், சாதி மதம் பார்க்காமல் பெரியார் கொள்கைப்படி திருமணம் செய்பவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிமோனியே இருக்குது, நீங்கள் இங்கே வந்து தேடி இருந்திருக்கலாம். அப்புறம் நமக்கு இயக்கங்களை பற்றிலாம் தெரியாது, நம்ம ஃபுல்லாக கார்ப்பரேட் மேன். நான் வந்து இப்போ தான் கருப்பு சட்டையெல்லாம் போட்டுட்டு ஃபுல் டைம் கருப்பு சட்டையிலே இருக்கேன். அப்போல்லாம் வந்து நான் ஒரு கார்ப்பரேட் மேன், எப்போவுமே ஃபுல் நீட் ட்ரெஸ்ஸிங்கோட டை ஷூஸ் அப்படி தான் போயிட்டுருப்பேன் வச்சிங்கன்னா, நுனி நாக்கு ஆங்கிலம் அப்படி தான் போயிட்டுருப்போம்.
2017 அந்த நிகழ்ச்சியில் அந்த சாதி இல்லைன்னு பேசக்கூடிய ஒரு குரூப் இருந்ததுல, அந்த சைடில் இருக்கிற பையன் ஒருத்தன் என்ன சொன்னான்னா, சாதி பேர் போடக்கூடாதுங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து வீட்டு பேருன்னு ஒரு பேர் இருக்கும், அந்த பேரை தான் நாங்கள் போடுவோம். அப்போ எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், என்னடா இது, என்னப்பா பேர் இது அப்படின்னு. இது பேர் தரவாடுன்னு பேருப்பா, நம்ம பாரம்பரியமான நம்ம குடும்பத்தோட வீடுன்னு அர்த்தம், அந்த வீட்டோட பேரை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னார். நம்ம நாட்டில் எத்தனை மக்கள் குடியிருக்கவே வீடு இல்லாமல் இருக்காங்க. நம்மலாம் 500 வருஷமாக சொந்தமாக ஒரு வீடு இருக்குதுன்னு சொல்லி ஒரு பெருமையாக பேசிக்கிறதா? அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் அது முடிவு பண்ணி போட வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு எடுத்துட்டேன் அப்படின்னு அந்த பையன் பேசாப்புல. அதை பார்த்தோன்னே எனக்கு சுருக்குன்னு ஆயிடுச்சு. அடப்பாவே, அது உன் மீது சுமத்தப்பட்ட ஒரு அவமானம்டா, அதை பெருமைன்னு உடனேவே நம்ப வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இதை பற்றி விளக்கமாக போடும் அப்படின்னு. எதில் போடுறதுன்னா அப்போ தான் ஃபேஸ்புக்கில் போடுவோன்னு நினச்சி ஃபேஸ்புக்கில் எடுத்து போடுற ஒரு பெரிய பதிவு. தரவாடினா என்ன, அது எதுனா நம்ம ஏற்கனவே அதெல்லாம் பேசியிருக்கோம். அதை ஃபுல்லாக போட்டோடனே போட்டுட்டு எப்பவும் போல் முன்னாடிலாம் அப்பப்போ ஒரு போஸ்ட் போடுவோம், 2 பேர் லைக் பண்ணிட்டு போவாங்க, அப்படி தானே இருக்கும். போட்டு நானும் மறந்துட்டேன். ஃபேஸ்புக்கு கூட டெய்லி கூட ஓப்பன் பண்ண மாட்டேன். ஒரு 2 நாள் பொறுத்து மறுபடியும் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் பார்த்தா கொசன்னு இருக்குது. என்னன்னா இவ்வளோ நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தா இவர் லைக்டு இது கமெண்ட்டுன்னு வருது. என்னதுன்னு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல் என்கேஜ்மெண்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 1000 ஷேரு, ஒரு 300-400 ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்டு, எல்லாம் அந்த 1.5 நாளில் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தா சார் இது உண்மையா, அப்படியா இப்படியா அப்படியே அப்படின்னு எல்லாம் பெருசாக நீளமாக வந்துகிட்டே இருக்குது. இன்னும் இதை பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கன்னு. சரின்னா அதோட ஒவ்வொன்றா எழுத ஆரம்பிக்கிறேன். அந்தர்ஜனம்னா என்ன, தோல்சியிலே போராட்டம் எப்படி நடந்தது, இப்படி கேரளாவை பற்றி ஒரு 4 ஐட்டம், அப்புறம் திருப்பதியை பற்றி ஒரு 5 பெரிய கட்டுரைகள், இப்படியே எழுதிட்டே வந்தால் இப்படியே எழுதி கிட்டத்தட்ட ஒரு 25 கட்டுரை வந்துருச்சு ஃபேஸ்புக்லேயே. அவன் எல்லோரும் சேர்ந்து இதை புக்காக போடுங்கன்னு. எவ்வளோ நாளில் நடக்குது, ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே இவ்வளவும் நடக்குது. அப்போ சரின்ட்டு புஸ்தகமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இதை வந்து புக்காக கொண்டாடுறோம், தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் அப்படின்னு ஒரு பேரை வச்சு முன்பதிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு ஒரு நம்பரை கொடுத்து போட்டுட்டு என்ன பண்ணுறேன், இந்த புக்கை வந்து நம்ம சுபவி ஐயா இருக்கார்ல, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு நாள் போகிறேன். அங்கே அவங்க ஆஃபீஸில் கேட்டுட்டு போனேன். நேராக போனோடனே வாங்கன்னு கூப்பிட்டாரு. பேசினா அதை கொடுத்தேன். பிரிண்ட் அவுட்டு தான் கொடுத்தேன், பெரிய A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் மாதிரி அடித்து கொண்டு போய் கொடுத்துருந்தேன். படிச்சுட்டு நான் 2 நாளில் சொல்கிறேன் அப்படின்னாரு. சரின்னு நான் கொடுத்த ஒரு 11ஆந்தேதி நான் கொடுக்குறேன். கொடுத்தோடனே ஒரு 11ஆந்தேதி எனக்கு கொடுத்துருக்குறேன். மறுநாள் காலையில் 7:30 மணிக்கு எனக்கு ஒரு மெசேஜ் வருது அவர்கிட்ட இருந்து, உங்கள் புத்தகத்தை பற்றி கலைஞர் தொலைக்காட்சியில் காலையில் ஒரு ப்ரோக்ராம் வரும். அந்த ப்ரோக்ராம் பேர் ஒன்று ஞாபகம் இல்லை. அதில் ஒரு 10 நிமிஷம் அவர் பேசுவார். ஒரு அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஷோ மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு போவோம். அதில் ஒரு 10 நிமிஷம் அவரும் பேசுவார். ஒன்றே சொல் நன்றே சொல், அது மாதிரி ஏதோ ஒரு பேர்னு நினைக்கிறேன். அதில் நம்ம புக்கில் சொல்லியிருந்த ஒரு செய்தி எடுத்து, அதாவது பாலக்காட்டில் மட்டும் கோயிலில் பூஜை பண்ணுறது நம்பூதிரிகள் இல்லாமல் தமிழ் பார்ப்பனர்கள் ஏன் பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். உங்கள் புத்தகத்தை பற்றி பேசியிருக்காங்க, பார்த்துருங்க அப்படின்னாரு. பார்த்துருங்க, வாய்ப்பு இருந்தால் 11 மணிக்கு ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு. அவர் எப்பவுமே அப்படி தான் போடுவார், வாய்ப்பு இருந்தால் வாங்க அப்படின்பேர். நம்மலாம் என்ன சொல்லுவோம், உனக்கு டைம் தரேன் வா அப்படிம்போம், அவர் வாய்ப்பு இருந்தால் வாங்க அப்படின்பேர். பார்க்குறேன், அந்த புத்தக டிவியில் பேசியிருக்கிறார். அதை பார்த்துட்டு அப்புறமா 11 மணிக்காக போனேன். நல்லா பண்ணியிருக்கீங்க, இப்போ என்ன இதை புத்தகமாக கொண்டாட போகிறீங்களா? ஆமாங்க, நீங்களே வெளியிடுங்களேன் அப்படின்னு. சரி வெளியிட்டுடலாம். தேதி அப்போ வந்து அந்த அக்டோபர் மாதம் நினைக்கிறேன். அக்டோபர் மாதம் 18ஆந்தேதி எனக்கு கொடுக்குறாரு. ஒரு 5 நாளாக என்னவோ தான் டைம் இருக்குது, நீங்கள் தேதி கொடுத்தீங்கன்னா அடித்து கொண்டு வந்துடலாங்க அப்படின்னு. தேதி கொடுத்துட்டாரு. எங்கே இடம் வைக்கிறதுன்னு கூட தெரியல. நான் குடியிருக்கிற அந்த பாரதிதாசன் காலனிலே ஒரு கம்யூனிட்டி ஹால் இருக்குது. அந்த கம்யூனிட்டி ஹாலில் தான் வச்சு போட்டால் இந்த அட்வான்ஸ் புக்கிங்கில் 800 காப்பி விற்றுருச்சு. 1000 காப்பி தான் அடிக்கிறேன், 800 காப்பி அட்வான்ஸ் புக்கிங்கில் விற்றுருச்சு. அங்கே போனால் அங்கே வந்த நபர்கள் இருப்பாங்கல்ல, அங்கேயே ஒரு 200 பேர்கிட்ட வந்துட்டாங்க. மதிமாறனும் சுபவி ஐயா தான் பேசினாங்க. புத்தகத்தை பற்றி அவர் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பேசியிருப்பார் அந்த புத்தகத்தை பற்றி. அந்த பேசினார். அதை வீடியோலாம் எடுத்து போட்டாங்க. யார் நம்ம கருப்பர் கூட்டத்தில் இருந்து வீடியோ. அப்போல்லாம் எனக்கு யூடியூப்பை பற்றி ஒன்றும் தெரியாது.
போட்டோன்னே எல்லாம் ஃபேமஸ் ஆகி போச்சு, புக்கெல்லாம் விற்றுது. அதோட நான் மறந்துட்டேன். 2வது பிரிண்ட் கூட அடிக்கலை, அப்படியே விட்டேன். இருந்த வரை விற்றுட்டேன். அதுக்கப்புறம் யார் கேட்டாலும் புக்கு விற்றுடுச்சிங்க, அவ்வளோதான், வேறு இல்லை. அதை திருப்பி அடிக்கணும்னு கூட தோணலை. இப்படி தான் மொதல் புக் போச்சுன்னு வைங்களேன். அப்புறமா அப்போ கூட ஒருத்தன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், யூடியூப்லலாம் நான் போட்டிங்கன்னா நல்லா காசு வரும்னு. யூடியூப்பில் காசு தரணும், பையன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுக்கல. நமக்கு பிஸ்னஸ் டெய்லி டைமே, அதுக்கே நமக்கு டைம் பத்தாது. இதுக்கு நடுவில் கருப்பர் கூட்டத்தில் வந்து ஒரு ரொம்ப கம்பல் பண்ணி பேசுனாங்கன்னு ஒரு 3 வீடியோ அவங்களுக்கு பேசி கொடுத்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கருப்பர் கூட்டம் வந்து வேறு 6000 சப்ஸ்கிரைபர் என்னவோ வச்சுருந்தாங்க. நம்ம வீடியோ போட்டாங்க, எல்லாம் 3 லட்சம் வியூஸ்க்கு மேலே போச்சு. போய் அவங்க சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரீச் ஆகிட்டாங்க. அப்போ கூட எனக்கு யூடியூப்குள்ளே வரணும்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் இந்த கொரோனா டைமில் உட்காந்துருக்கும்போது தான் எவனோ ஒருத்தன் யூடியூப்பில் காசு வரும்னு சொன்னானே, என்ன காசு வரும் போய் பார்ப்போன்னு உள்ளே ஃபுல்லாக இதாக படித்து பார்த்தா, ஓ இப்படி ஒரு மேட்டர் இருந்திருக்கா, நம்ம 3 வருஷம் முன்னாடியே சொன்னாங்களே, அப்போவே போட்டிருக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் தான் எங்கேருந்து ஸ்டார்ட் போட்டோம். ஒன்றும் பெருசாலாம் போகல, கொரோனா எண்டில் தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 21லேயும் எனக்கு வேறு சில பர்சனல் ஒர்க்கு ப்ராப்ளம்னு அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த டைமில் மனைவிக்கு ஒரு ஆப்ரேஷன்லாம் வேறு பண்ண வேண்டியிருந்தது. அந்த வேலைகள் அப்படி இப்படி போயிட்டுருக்கப்போ நக்கீரன்லேருந்து அப்போ தான் இந்த பொன்னியின் செல்வன் வர பார்ட் 1 வர டைம், அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசலாமே சார் அப்படின்னாங்க. அப்போ பொன்னியின் செல்வனே ஃப்ராடு தான், அதை பற்றி தான் பேச முடியும். பொன்னியின் செல்வனை வரலாறுன்னு பேச முடியாது. இல்லை ஃப்ராடு தான்னா நீங்கள் தாராளமாக பேசுங்க அப்படின்னு. ஒரு 22 எபிசோடு பேசணும். 2 நாளைக்கு ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 22 எபிசோடு பேசணும். அப்போ பார்த்தா நான் ஆரம்பித்த சேனல் வந்து ஒரு 500 சப்ஸ்கிரைபர் இருந்தது இல்லை, அது திடீர்னு பார்த்தா 6000 சப்ஸ்கிரைபருக்கு ஏறிடுச்சு. இப்போ நக்கீரன்லேருந்து அங்கே பார்க்க வந்துருந்துருக்காங்க. அப்புறமா அதுக்கப்புறம் தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் பாகம் 2 21 கடைசியில் கொண்டு வந்தோம். அப்படியே ஒன்று ஒன்றா வந்து இதுவரை மொத்தம் 12 பாகம் வந்தாச்சு. அது போக முகலாயர் வரலாறு ஹுமாயூன் நாமா வர கொண்டு வந்திருக்கோம். இப்படி இதுவரை இப்போ கிட்டத்தட்ட ஒரு பாபர் நாமா, ஹுமாயூன் நாமா, அப்புறம் இந்த பெரல்மான் சீரீஸு, அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 30 புத்தகங்கள் கிட்ட இப்போ நான் எழுதின புத்தகமே வந்துருச்சு. இப்போ தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் 3 பாகமாக வரப்போகுது. இதைத்தான் நான் சொன்னேன், கடைசியாக அறிவிப்பு சொல்கிறேன் அப்படின்னு. நண்பர்களை சந்திக்கலாம் அப்படின்னு எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துலேருந்து கண்டினியூஸாக இந்த நம்பரை கீழே போட்டுருங்க என்ன, அப்போ தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 753888776064 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டால் அமுதான்னு இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் பணம் கட்டி பதிவு பண்ணிக்கலாம். சந்திக்கும் இடம் எங்கே வச்சுருக்கோன்னா விஜிபி கோல்டன் பீச் ரிசார்ட்டில் வச்சுருக்கோம். காலையிலேருந்து மாலை வரை மதிய உணவே வந்து அவங்க 2500 சார்ஜ் பண்ணுறாங்க. சரியா, உணவு உண்டு. காலையில் வெல்கம் ட்ரிங்க்கு, மத்தியானம் சாயங்காலம் டீ காஃபி, அது மாதிரி எல்லாமே சேர்ந்தது தான். நீங்கள் வந்துட்டு போகிற செலவு மட்டும்தான். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அங்கே அன்றைக்கி நாள் ஃபுல்லாக என் கூட உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வேறு சில சிறப்பு விருந்தினர்கள் வரலாம். யார்கிட்டையும் இன்னும் பேசலை, இனிமேல் தான் பேசணும். அவங்க வந்து முழு நாளும் அவங்க இருந்தாலும் இருப்பாங்க, இல்லை வந்து அவங்க ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு கூட போயிடுவாங்க. மற்றபடி நான் காலையிலேருந்து சாயங்காலம் வர கடற்கரை மணலில் முழுமையாக நம்ம ஒரு ஃபார்மல்னு கூட இல்லாமல் இன்ஃபார்மலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். குரூப்பாக பேசலாம், இல்லை தனித்தனியாக பேசுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். மொத்தத்தில் ஒரு நாள் முழுவதும் உங்கள் கூட தான் இருப்பேன். நேரில் வாங்க. இதில் நிறைய பேசப்படாத செய்திகளும் இருக்குது. நேரம் கருதி நம்ம ஸ்கிப் பண்ணி போயிட்டோம். ஸோ என்னென்னா ஒரு வந்த திருப்தியாக முழு நாளும் நீங்கள் என் கூட உரையாடலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் கட்டக்கூடிய அந்த பணம் இருக்குல்ல, ரிசர்வேஷனுக்காக கட்டுறீங்கல்ல, இப்போ என்ன சாப்பாடே அவன் 2500 சொல்கிறான். அது என்னால் கையில் இருந்து வாங்கி போட்டு கொடுக்கறதெல்லாம் முடியாது. ஸோ நீங்கள் ஒரு நுழைவு கட்டணம் வச்சுருப்போம், அவங்க அமுதாட்ட கேளுங்க சொல்லுவாங்க. அந்த பணத்தை நீங்கள் கட்டி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. நீங்கள் கட்டக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு என்னுடைய புத்தகங்கள் அங்கே இருக்கும். அதே அமௌண்ட்டுக்கு நீங்கள் அந்த புத்தகங்களை எடுத்துக்கலாம் முழுமையாக. அதில் வந்து இவ்வளோ செலவு கழிச்சிட்டோம் அப்படின்னு. அதாவது உங்களை பொறுத்தவரை நீங்கள் பணம் கட்டின அமௌண்ட்டுக்கு புக்கை வாங்கிட்டு போயிடுவீங்க, செலவுகள் என்னோடது. இந்த புத்தகத்தின் விற்பனையில் வந்த காசை வச்சு இந்த செலவுகளெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அங்கே இந்த 3 புத்தகங்கள், தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள் பகுதி 13, 14, 15 3 பாகம் வருது.
13 வந்து என்னென்னா பார்ப்பனிய சுரண்டல்கள். கேரளாவில் தரவாடை பற்றி மட்டும்தான் நம்ம இவங்கெல்லாம் நீங்கள்லாம் நம்ம பேசியிருக்கோம். இன்னும் பேசாத விஷயம்லாம் நிறையா இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, ஹரியானாவில் என்ன பண்ணாங்க, ராஜஸ்தானில் என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க, கர்நாடகாவில் என்ன பண்ணாங்க, மொத்தமாக இந்தியாவை பூரா பார்ப்பனியம் என்ன சுரண்டலில் சுரண்டல்னால் வெறும் பணம் மட்டும் கிடையாது, பாலியல் ரீதியான சுரண்டல்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 13வது பாகம் ஃபுல்லாக பார்ப்பன சுரண்டல்கள் தான். 14வது பாகம் வந்து மகாபாரதம், ராமாயணம் மூலக்கதை. இல்லையாட்டு நம்ம அப்பப்போ சொல்லியிருக்கோம். அதை டெக்ஸ்டாக மட்டும் இல்லை, எந்தெந்த பார்ட்லேருந்து எந்தெந்த பார்ட் எடுத்து இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்கன்ற விஷயத்தோட கம்ப்ளீட்டாக அது கம்பைல் பண்ணப்பட்ட புத்தகம். 15வது பாகம் ஆழி தமிழர். ஆதி இல்லை, ஆழினா கடல். தமிழர்களுக்கு உலகம் முழுவதும் நம்ம வந்து இந்த சிகை கொற்றன் ஒன்றை பார்த்துட்டு அங்கெல்லாம் போட்டிருக்காண்டான்னு பார்த்துட்டு இருக்கோம். அங்கே மட்டும் இல்லை, ஒரு பாண்டிய மன்னன் அகஸ்டஸ் சீசருக்கு தூதரே அனுப்பிச்சிருக்கிறான். அகஸ்டஸ் சீசருக்கு அவன் தூதர் அனுப்புனது ஜப்பானுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, இந்த பக்கம் ரோம், அந்த பக்கம் லாஸ்ட்டில் ஜப்பான் வர இவ்வளோ பகுதிகள்லையும் தமிழர்களின் கடல் பயணங்கள் என்னெல்லாம் நடந்தது, கற்பனையான கதையெல்லாம் இல்லை, எல்லாமே கல்வெட்டு சான்றுகளோட என்னென்னலாம் நடந்திருக்குன்னு இந்த 3 புத்தகங்களும் அங்கே ஃபார்மலாக வெளியிடுறோம். ப்ளஸ் அந்த புத்தகங்களோட பிரதிகளும் இந்த நீங்கள் செலுத்தக்கூடிய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பணத்துலேயே சேர்த்து இந்த புத்தகத்தையும் சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லோரும் கேட்குறதே அது, சார் உங்களை கூட ஒரு நாள் பேசணும் சார் அப்படின்றீங்கள. நான் உங்கள் வீட்டுக்கு வர முடியாது, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்போ எந்த இடைஞ்சலும் இல்லாமல் ஒரு பொதுவான இடத்துல சந்திக்கலான்னா இது ரொம்பலாம் தூரம் கிடையாது. திருவான்மியூர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் என்னவோ தான், அது டக்குன்னு வந்துடலாம். திருவான்மியூர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரம் தான். அதுக்கு மேலே இப்போ மகாபலிபுரம்லாம் வச்சா தான் ரொம்ப தூரம். இது ஒரு 7 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்துடும், டக்குன்னு வந்துட்டு வந்துடலாம். ஏன்னா யாரோட தொந்தரவும் இருக்காது. நீங்கள் நான் மட்டும் ரொம்பலாம் ஆளுங்கள்லாம் சேர்க்க போகிறது இல்லை. அதிகபட்சமாக ஒரு 50 பேருக்கு மேலே போச்சுன்னா ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ புக் பண்ணிக்கிங்க. புக் பண்ணி வர மே மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி, ரைஸு, ரசம், சாம்பார், மோர், அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்கும். இப்போ எல்லாமே அன்லிமிட்டெட் பஃபே சிஸ்டம். ப்ளஸ் நான்வெஜ் ஒரு 2-3 ஐட்டம் நான்வெஜ் இருக்கும், ஒரு 2-3 நான்வெஜ் ஐட்டம். ப்ளஸ் வந்து பிரியாணி இருக்கும், ரைஸ் இருக்கும், மற்ற காய்கறிகள் எல்லாமே அன்லிமிட்டெட் தான். சாயங்காலமாக டீ, காஃபி, ஸ்நாக்ஸு, பஜ்ஜி, போண்டா அந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு ஃபுல் டே ஒரு ஹாலிடே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சனிக்கிழமை என்னை சந்தித்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் ஓய்வு எடுத்து விட்டு திங்கட்கிழமை வேலைக்கு போகலாம். மே 23ஆம் தேதி சந்திப்போனோம். அங்கே இன்னும் நிறைய டிஸ்கஷன் நம்ம பண்ணுவோம். பல தகவல்கள் வந்து, அதாவது உங்ககிட்ட கேட்க வேண்டியது அதுவுமே நிறைய டாபிக்ஸுமே நிறைய இருக்குது. எல்லாமே நம்ம அன்றைக்கி அங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். அரங்கத்திற்கு வந்து பல தலைப்பு ரொம்ப நன்றி.